ஜெபிப்போம். ஒருவரும் கண்டிடாதவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவருமாகிய எங்கள் ஒன்றான மெய்தேவனே, அப்பா பிதாவே, கிருபையாக எங்களுக்கு இன்று ஒரு நாள் வாழ்நாளை கூட எங்களுக்கு கூட்டி தந்து இம்மட்டுமாக எங்களை கண்ணன் கண்மணி போல் பாதுகாத்து சகோதர சகோதரிகளாக இந்த இடத்தில் கூட்டி சேர்த்து உம்முடைய சத்தியத்தை நாங்கள் மேய்ந்து கொள்ளவும் சகோதர அன்பில் நாங்கள் நிலைத்திருக்கவும் நீர் கூட்டி சேர்த்த உம்முடைய மேலான கிருபைகளுக்காகவே இயேசு கிறிஸ்து மூலமாக உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இன்றைய நாளை இந்த சத்திய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு இந்த உலகத்துக்கு நாங்கள் ஒளியாகவும் உப்புமாகவும் மாறும்படியாகவும் உம்முடைய சத்தியத்துக்குள் நாங்கள் நிலை நின்று தகப்பனே உமக்கு ஒரு பிரியமான ஜீவிதம் ஜீவிக்கவும் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. இந்த சத்திய வார்த்தைகளை தர இருக்கிற சகோதரை உம்முடைய கரத்தில் தருகிறோம். அவரை பலப்படுத்தி அவருக்கு வேண்டிய கிருபை ஞானத்தையும் கொடுத்து எங்களுக்கு சத்திய வார்த்தைகளை தாரும். இந்த நேரத்தில் நடக்க போகிற ஒவ்வொரு பகுதிகளையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். நீரே பொறுப்படுத்தி எங்களை வழிநடத்தும். இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகள் உண்டு, அவர்களை நினைவு கூறுகிறோம். அவர்களை ஏற்ற வேலை கூட்டி சேர்க்கும்படியாகவும் ஜெபிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய தெய்வீக பிரசனம் எங்களோடு இருந்து வழி நடத்தும்படியாகவும் இந்த சிறு மன்றாட்டை எங்கள் இரட்சகரும் போதகரும் மேய்ப்பனுமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் வல்லமையும் ஜீவனும் உள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென். நமது விசுவாசத்தை சபையாரம் சேர்ந்து அறிக்கையிடுவோம். தாம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஆதியந்தம் இல்லாத ஏக சக்கராதிபதியுமான யெகோவா என்னும் நாமமுள்ள ஒன்றான மெய்தேவனை விசுவாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறோம். இவர் அதரிசனமான தேவனுடைய தற்சர்வமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். தேவன் இவரை கொண்டும் இவருக்கென்றும் சர்வத்துக்கும் சுதந்திர வழியாகவும் நியமித்தார் என்று விசுவாசிக்கிறோம். தேவனுக்கு சமமாயிருக்க எண்ணாமல் அக்கிரமங்களை ஜீவனை இழந்த மனுஷர் பேரில் மனதுருகி தம்மை தாமே வெறுமையாக்கி மனிதனாகி எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய தேவனுக்கும் மனுஷருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணார் என்று விசுவாசிக்கிறோம். ஆதலால் தேவன் இவரை மரித்தொழுந்து எழுப்பி தம்மைப்போல் குமாரனும் ஜீவனுடையவர்களுக்கு அருள் செய்து எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி தம்முடைய வல்லமையின் வலது வாரிசத்தில் வீட்டுக்கு செய்தார் என்று விசுவாசிக்கிறோம். இவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராகவும் சபையாய சரீரத்திற்கு தலையாகவும் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். இவர் பரலோகத்திற்கேறி தாம் வாக்குத்தத்தம் பண்ணின உன்னதத்திலிருந்து பலனாகிய பரிசுத்த ஆவியை விசுவாசிகள் அடங்கிய சபைக்கு அருளி தேவ சித்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி பலியின் ஜீவியத்தில் அவர்களை நடத்தி வருகிறார் என்று விசுவாசிக்கிறோம். பிதா குறித்த காலத்தில் இவர் பலியின் மனதிற்கு உட்பட்டு தம்முடைய சபையாகிய சகல பரிசுத்தவான்களோடும் இப்பூமியை நீதியாய் நியாயந்தீர்த்து சகல துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து என்றும் அழியாத தம்முடைய நீதியுள்ள அரசாட்சியை ஸ்தாபிப்பார் என்று விசுவாசிக்கிறோம். மரணமடைந்த மற்றவர்கள் கிறிஸ்துவின் அரசாட்சி காலத்தில் பரிசையிலே உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் தம்முடைய மரணத்தினால் சம்பாதித்த நித்திய ஜீவனிட வழிநடத்தப்பட்டு பூரணப்படுவார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆனால் மனப்பூர்வமாய் சீர்திருந்தாதவர்கள் இரண்டாம் மரணத்திலே அழிக்கப்படுவார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதபடியாக மட்டும் இவர் ஆளுகை செய்து கடைசி சத்துருவாகிய மரணத்தையும் பரிகரித்து பிதாவே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு அவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்து அவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆமேன். இன்றைய நாளுக்கான காலை தீர்மானத்தை சகோதரர் கின்ஸ் அவர்கள் வந்து வாசிக்கும்படியாகவும் புதன்கிழமை உள்ள காலை தீர்மானத்தை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளும். இன்றைய நாள் காலை தீர்மானம் புதன்கிழமை. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர்.
உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்கள் முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்பதை. இன்றைய நாளுக்கான பரலோக மன்னாவை அன்பு சகோதரர் ஹெரால்ட் அவர்கள் வந்து வாசித்து விளக்கம் கொடுக்க முடியாது தன் கேட்டுக்கொள்கிறோம். அனுதின பரலோக மன்னா டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி, ஜனவரி மாதம் 18ஆம் தேதி. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதுக்குரிய விளக்கம்: தேர்ச்சி பெற்றவர்களாக ஓட்டத்தில் ஓட விரும்பும் யாவரும் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக உற்சாகத்துடன் தேவ ஊழியத்தில் ஈடுபட வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை ஆவிக்குரிய காரியங்களுக்கு உபயோகப்படுத்தாமல் உலக காரியங்களில் ஈடுபடுவதன் மூலம் அதை புதைத்து வைப்போமாகில் அவிசுவாசமுள்ள ஊழியக்காரனைப் போல நாமும் புறக்கணிக்கப்படாக இருளிலே போகக்கூடியவர்களாக காணப்படுவோம். ஆவியில் அனல் இல்லாதவர்கள் மரித்தவர்களாக காணப்படுவார்கள். விழிப்புடன் உற்சாகத்தோடு தேவ ஊழியத்தில் ஈடுபடும்போது நாம் பிரகாசிக்கிற விளக்குகளாக காணப்படுவோம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 25ஆம் வசனம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல். அப்பொழுது அலெக்சந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15-16 வசனம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிருமல்ல அனலுமல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். இன்றைய நாளும் ஒரு எச்சரிப்பின் ஒரு மன்னாவை வந்து 7ஆம் கால சபைக்கு வந்து தேவன் இந்த நாளில் தந்திருக்கிறார். அது வந்து அப்போஸ்தலன் பவுல் ரோமருக்கு 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இந்த வார்த்தையின் மூலம் அதுக்கு நம்ம சகோதரர் கொடுத்துற விளக்கம் வந்து தேர்ச்சி பெற்றவர்களாய் ஓட்டத்தில் ஓட விரும்பும் யாவரும் வைராக்கியத்தோடும் உற்சாகத்தோடும் தேவ ஊழியத்தில் ஈடுபட வேண்டும். நம்ம வந்து இப்போ சபையை அடைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தேர்ச்சி பெற்றவர்களாக வந்து காணப்படுகிற நாம் வந்து ஓட்டத்தில் வந்து உற்சாகத்தோடும் வைராக்கியத்தோடும் ஓட வேண்டும். அது மாத்திரம் இல்லை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்து ஒன்று இல்லைன்னா அதுக்கு மேலுள்ள தாளந்துகளை வந்து நாம் வந்து அது வந்து புதைக்கி வைக்காமல் உலக காரியங்களுக்கு அது வந்து உபயோகிக்காமல் நாம் வந்து அது நமக்கு எப்படியெல்லாம் உபயோகிக்கலாம்னா தனக்காகவோ தனது குடும்பத்துக்காகவோ உலக நோக்கங்களுக்காகவோ அதை வந்து புதைக்கி வைக்காமல் வந்து நான் வந்து அதை அவர் சகோதரர் இன்னும் வந்து ஆடமாயிட்டு கொடுத்துருக்க வந்து விளக்கம் என்னென்னா விஞ்ஞானம், தத்துவம், இசை, கலை, வியாபாரம், அரசியல், கேளிக்கைகள், உணவு பதார்த்தங்களில் அதில் வந்து நம்ம அதிகமாக நாட்டம் கொடுத்தேன்னா நாம் வந்து அந்த தந்திருக்கிற தாளந்தை வந்து புதைக்கிறவர்களாகவும் அந்த சமயத்தை வந்து நம்ம பிரயோஜனப்படுத்தாதவர்களாகவும் காணப்படுவோம். அதை வந்து நம்ம அப்படி உள்ள காணப்படாதபடி
நம்ம வந்து ஆவியில் வந்து விழிப்புள்ளவர்களாய் காணப்பட்டு உற்சாகத்தோடு தேவனுக்கு வந்து ஊழியம் செய்வதாக காணப்பட வேண்டும். அதுதான் வந்து இன்றைய நாளில் மன்னாவாக காணப்படுகிறது. இதுக்கு வந்து சகோதரர் கொடுக்குற அந்த அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 24, 25 கூட அது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆவியிலே அவர் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை கொடுத்தார். அவர் ஆவியில் அனுள்ளவராக கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை திட்டமாய் போதனை பண்ணி கொண்டிருந்தார் அப்படின்னு வந்து அந்த சகோதரரை குறித்து எழுதியிருக்கிறார். இது நம்ம வந்து இன்னொரு இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பழைய ஏற்பாட்டில் ஒரு 10 கற்பனை உண்டு. 10 கற்பனையில் ஒரு கற்பனை கூட ஒரு விசேஷமான நாள். அந்த காரியத்தை குறித்து நம்ம படிக்கலாம். ERVயில் யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வரை. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். ஓய்வு நாளை விசேஷ நாளாக கருதும்படி நீங்கள் நினைவு கூறுங்கள். உங்கள் வேலையை வாரத்தின் 6 நாட்களும் செய்யுங்கள். ஆனால் 7ஆம் நாள் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி ஓய்வெடுக்க வேண்டிய நாள். எனவே அந்நாளில் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் வேலை செய்யக்கூடாது. உங்கள் மிருகங்களையோ உங்கள் நகரங்களில் வாழும் அந்நியர்களையோ வேலை வாங்கக்கூடாது. ஏனெனில் கர்த்தர் 6 நாட்கள் வேலை செய்து வானம், பூமி, கடல் அவற்றிலுள்ள எல்லாவற்றையும் படைத்தார். 7ஆம் நாளில் கர்த்தர் ஓய்வெடுத்தார். இவ்வாறு கர்த்தர் 7ஆம் நாளாகிய ஓய்வு நாளை ஆசிர்வதித்தார். கர்த்தர் அதை ஒரு மிக விசேஷமான நாளாக்கினார். அதை எஞ்சிட்டு அதே இதில் ஆறாம் வசனம் கூட 6ஆம் வசனம். என்னிடம் அன்போடிருந்து எனது கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களிடம் நான் இரக்கம் காட்டுவேன். 1000 தலைமுறை வரைக்கும் அவர்கள் குடும்பங்களிடம் கருணையோடு இருப்பேன். நமக்கு வந்து அவருடைய கற்பனையும் கீழ்ப்படிஞ்சா வந்து அவர் நம்மளோட இரக்கம் காட்டி 1000 தலைமுறை மட்டும் நமக்கு இரக்கம் காட்டுகிற தேவனாக நம்மளோட இருக்கிறார். நம்ம தேர்ச்சி பெற்று ஓட வேண்டிய நாம் வந்து உற்சாகத்தோடு ஓடும். அவர் செய்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இந்த பரிசுத்த நாளை பரிசுத்தத்தோடு அனுசரிக்கவும் தேவன் தாமே நமக்கு பலனை தருவாராக. ஆமாம். ஒரு அருமையான மன்னாவை அவங்க விளக்கி கொடுத்ததற்காக நம் பிதாவாகிய தேவனுக்கு நன்றிகளை எதிர்த்துக் கொள்ளலாம். இன்றைய நாளுக்கான வேத பாடத்தின் தலைப்பு நடப்பட்ட இடத்திலே மலருங்கள் என்ற தலைப்பில் அன்பு சகோதரர் விக்டர் உள்ள சத்திய பாடத்தை பகிர்ந்து கொடுக்க இருக்குது. அதற்கு முன்பாக அதை ஆதாரமாக வைத்து வேத வாசிப்பு 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை சகோதரர் டேவிட் அவர்கள் வந்து வாசிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வேத வாசிப்பு 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். ஆமென். சொல்லி இந்த நாளுக்கான சத்திய பாடத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு சொன்னோம், நாட்டப்பட்ட இடத்தில் மலருங்கள். இதற்காக அன்பு விக்டர் அவர்கள் வந்து சத்திய பாடத்தை பகிர்ந்து கொடுக்க இருக்கிறார். அவர்களுக்கு நம்முடைய சகோதர சகோதரி சார்பாக அன்பை வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்வோம். சத்திய பாடத்தை பகிர்ந்து கொடுக்கும்படியாக சபையின் சார்பாக சகோதரி அன்பை அழைக்கிறோம்.
கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்தேசுவின் இடையணையற்ற நாமத்தினாலும் கடந்து வந்திருக்கிறதான அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் கிருபையும் சமாதானமும் அன்பும் பெரிய கிடவது என்ற வாழ்த்துதலை இந்த ஒரு காலை வேளையிலே தெரிவித்து கொண்டு, நம்முடைய பிதாவாகிய தேவன் மீண்டுமாக நமக்கு ஒரு நாளை தந்து அவருடைய சத்திய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அதற்காக கூட நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு இரட்சகர் மூலமாக நன்றியின் துதி ஸ்தோத்திரங்கள் கொண்டு அன்பு சகோதரர் அறிவித்த வண்ணமாக நடப்பட்ட இடத்தில் மலருங்கள் என்கிறதான ஒரு சத்திய பாடத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த ஒரு சத்திய பாடம் ஃபுட் ஃபார் நியூ கிரியேஷன் என்ற ஒரு இணையதளத்திலிருந்து, வேதமானவருடைய இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்டதான ஒரு சத்திய பாடம். ஸோ நம்ம அநேகர் இந்த ஒரு புஸ்தகத்தை படிச்சிருப்போம் கண்டிப்பாக. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு புக்கு படித்த ஞாபகம் இருக்கா? குற்றம் கண்டுபிடித்தல். இப்படி அநேக புஸ்தகங்கள் இணையதளத்திலே வேதமானவருடைய புஸ்தகங்களை நாம் அன்றாட நாம் வாசிச்சுட்டு வரோம். ஸோ இதில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருக்கா அப்படின்னா, ஸோ தற்கால சத்தியங்கள், ஏற்றகால சத்தியங்கள் நமக்கு கிடைக்கப்பெறுது அப்படின்னா, உண்மையிலே இந்த புக்கு படிக்கும்போது நம்முடைய குணாதிசயங்கள், குணலட்சணங்கள் கண்டிப்பாக மாறக்கூடியதான ஒரு புத்தகங்களாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, வேதத்தினுள்ளதான வெளிச்சத்தை நம்ம டைரெக்டாக என்ன பண்ண முடியாது அப்படின்னா பெற முடியாது. ஸோ அதை எப்படி கொடுக்குறார் அப்படின்னா, ஒவ்வொரு கால சபையிலையும் ஒவ்வொரு தூதனை தேவன் நியமித்தார் இல்லையா? அந்த தூதர்கள் மூலமாகத்தான் தேவன் நம்முடைய வேதாகமத்துக்கு கடைசி கால சபைக்கு இந்த வெளிச்சத்தை ஒவ்வொரு நாளும் தேவன் தந்து கொண்டு இருக்கிறார். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது, நடப்பட்ட இடத்தில் மலருங்கள் என்கிறதான தலைப்பிலே இந்த நாளில் ஒரு சத்திய பாடத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். வாசித்ததான அந்த ஒரு ஆதார வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 1 கொரிந்தியர் 7:24. சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். ஸோ இந்த ஒரு புஸ்தகத்தை குறித்து அநேக வசனங்கள் இருக்காது. இந்த புஸ்தகத்தை தான் நாம் இன்னைக்கு படிக்க இருக்கிறோம். ஸோ அநேகர் படிச்சிருக்கலாம். ஆனாலும் இதிலிருந்து தேவன் இந்த நாளில் அடியானுக்கு கொடுத்ததான அந்த படித்ததான இந்த ஒரு காரியங்கள் ஆரோக்கியமாக இருந்தது. அதை உங்களுக்கு அறிவிக்கும்படியாக தேவன் அடியானுக்கு கிருபை செய்திருக்கிறார். ஸோ இந்த ஒரு விஷயத்தை குறித்து பார்க்கும்போது, நடப்பட்ட இடத்திலே மலருங்கள். ஸோ நாம் முதல்ல ஒரு பிக்சரை பார்த்தோம் இல்லையா? எந்த ஒரு செடியாக இருக்கட்டும், எந்த ஒரு கொடியாக இருக்கட்டும், அதை பிடிங்கி அப்பப்போ ஒரு இடத்துல நட்டுட்டோம் அப்படின்னா, அப்பப்போ பிடிங்கி மாற்றினோன்னா சரியாக வளருமா அப்படின்னா சரியாக வளராது இல்லையா? அப்படின்னா ஒரு செடியாக இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம். அது ஒரே இடத்துல இருந்தால் மட்டும்தான், அந்த இடத்துல நிலைச்சிருந்தால் மட்டும்தான் அது ஒரு கனி கொடுக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது, இந்த ஒரு தலைப்பின் கீழாக புது சிருஷ்டியாக அழைக்கப்பட்ட நமக்கு என்ன ஒரு பாடம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, என்னைக்காவது, அதாவது நாம் என்னைக்காவது நாம் இருக்க வேண்டிய இது இல்லை, அதாவது இந்த நிலத்தில் நான் நட வேண்டியவனே இல்லை, நான் இன்னொரு நிலத்தில் நட்டுப்பேன் அப்படின்னா நான் இன்னும் அதிகமாக கனி கொடுத்துருப்பேன் அப்படின்னு என்னைக்காவது நம்முடைய வாழ்க்கையில் நாம் யோசிச்சிருக்கோமா? அப்படின்னா புது சிருஷ்டியாக அழைக்கப்பட்ட நமக்கு நாம் இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, தனியார் ஸ்கூல் இருக்குது இல்லையா? இப்போ தனியார் ஸ்கூலில் படிக்கிற எல்லா பிள்ளைகளும் நல்லா படிக்கலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமா? பெரிய வேலையில் இல்லாதவங்களாக இருக்கிறாங்களா? அப்படின்னா நாம் இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, வாசிக்கலாம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்னும் ரோமர் 8:28 நாம் அனைவருமே அறிவோம். அன்புக்குரிய சகோதரர்களே,
தேவனிடத்தில் அன்பு கூறுவவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஸோ தேவன் கொடுக்கறதான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, புது சிருஷ்டியாக அழைக்கப்பட்டவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க என்பது ஒரு முக்கியமே இல்லை. ஆனால் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்துலேருந்து அவங்க எப்படி கனி கொடுக்குறாங்க, இல்லைன்னா அவங்க அந்த இடத்துலேருந்து எப்படி வளருறாங்க, இல்லைன்னா வளருவதற்கு முயற்சிக்கிறார்களா என்ற ஒரு சிந்தை தான் தேவன் இந்த நாளிலே பார்க்கிறார். ஸோ தேவன் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்தி தருகிறார். எப்படின்னா, ஒரு கடினமான சோதனை வேளைகளிலே இதனை நாம் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில கேரக்டர் தான் இந்த ஒரு பாடத்தின் மூலமாக நாம் பார்க்க போகிறோம். அப்படின்னா அந்த கேரக்டரில் வந்து அவர்களுக்கு இருந்ததான அந்த சூழ்நிலையில் எப்படியெல்லாம் ஜெயம் எடுத்தாங்க, அதிலிருந்து நமக்கு என்ன பாடம், புது சிருஷ்டியாக அழைக்கப்பட்ட நாம் அந்த ஒரு கேரக்டர்லேருந்து நம்மை எப்படி வளர்த்து கொள்வது அப்படிங்கிறதான ஒரு விஷயத்தை தான் இந்த ஒரு பாடத்தின் மூலமாக நாம் பார்க்க இருக்கிறோம். ஸோ முதலாவதாக நம்ம பார்க்க இருக்கிறதான ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னா ரூத். இந்த ரூத்தை குறித்து நாம் பேசிக்லேயே வந்து படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ இவங்க வந்து இருந்ததான ஒரு இடம், அந்த ஒரு சூழ்நிலை நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு புறஜாதி ஸ்திரீ வந்து புறஜாதி ஸ்திரீ வந்து யூதனானவருக்கு திருமணமாகி போகிறாங்க. வாசிக்கல சிஸ்டர், இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வாசிக்க. நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பாள், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன் கிளியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவள் ஆனாள். ஸோ ஒரு புறஜாதி ஸ்திரீ வந்து பார்க்கும்போது ஒரு யூதருக்கு வாழ்க்கைப்பட்டு போகிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் பார்க்கும்போது திருமணமான 10 வருஷத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய புருஷன் வந்து இறந்து போகிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, ஒருவேளை நாம் வந்து இந்த ஒரு இடத்துல நம்மை வைத்து பார்க்கும்போது உலக பிரகாரமாக ஒரு மதம் மாறி இல்லைன்னா ஒரு ஜாதி மாறி ஏதாவது திருமணம் பண்ணாங்க அப்படின்னா உடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சில விஷயங்களை உலக பிரகாரமாக யோசிப்பாங்க இல்லையா. இவங்க இந்த ஒரு மதத்தை விட்டு வந்ததுனால தான் இப்பேற்பட்ட சம்பவங்கள் நடந்தது என்கிறதான ஒரு தவறான ஒரு கண்ணோக்கத்தோடு பார்ப்பாங்க இல்லையா. ஸோ இதோ ஒரு சூழ்நிலை தான் ரூத்துக்கு கூட ஒருவேளை ஏற்பட்டிருக்கிறோம். ஸோ யூத முறைப்படி இம்மாதிரி அந்நிய ஸ்திரீகளை மணப்பது தடை செய்யப்பட்ட ஒரு காரியமாகும். 10 வருஷம் கழித்து அந்த 2 குமாரரும் மரித்து போகிறார்கள். ரூத் தன் இனமில்லாத ஒரு அந்நிய குடும்பத்திற்கு திருமணமாகி வந்த சில வருடங்களே விதவையாகிறாள். அப்படின்னா இவங்க எப்படி யோசித்திருக்கலாம் அப்படின்னா, ஒருவேளை மாம்ச சிந்தையோடு இவங்க இருந்திருப்பாங்க அப்படின்னா பழைய நினைவுகளை இவர்கள் ஒருவேளை வந்திருக்கும் அப்படின்னா தன்னுடைய மாம்ச சிந்தையில் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னா ஓர்பாலை போல இவங்க ஒருவேளை வந்து சிந்தித்திருக்கலாம் இல்லையா. ஆனால் இவங்க எப்படி சிந்தித்தாங்க, எப்படி யோசித்தாங்க அப்படின்னா நாம் படித்ததான அந்த ஒரு ஆதார வசனத்திலே அவங்க எந்த இடத்துல வைத்திருக்கிறார், தேவன் எந்த இடத்துல வைத்திருக்கிறார். உண்மையிலே பார்க்கும்போது நகோமி வந்து உண்மையான தேவனை பற்றி தன்னுடைய மருமகளுக்கு கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை இவங்க வந்து மனதிலே வைத்து அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய புருஷன் ஒரு வேளை இவங்களை காப்பாற்றியிருந்தா எத்தனை வருஷம் இவங்க கூட இருந்திருப்பாங்க. ஆனால் அதற்கு மேலாக தேவன் ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக மரண பரியந்தம் காப்பாற்றுவது தேவன் மட்டும்தான் என்கிறதான ஒரு சிந்தையிலே அவங்க வந்து யோசித்தாங்க. ஸோ ஒரு புறஜாதி ஸ்திரீக்கு இஸ்ரவேலின் பழக்க வழக்கங்கள் விசித்திரமாக இருந்தது. அப்படின்னா இவங்க புருஷன் இறந்த உடனே தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பலை. ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடனே தன்னுடைய முறைமை வந்து தன்னுடைய மாமியார் என்னென்ன பண்ணுறாங்களோ அதே ஒரு நிலைமைக்கு மாற்றுறாங்க இல்லையா. ஸோ இதே ஒரு விஷயத்த நமக்கு பாடமாக இந்த ஒரு ரூத்தினுடைய சரித்திரத்திலிருந்து நாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா எப்படியாக நாம் யோசிக்கலாம். ஒருவேளை வந்து தன்னுடைய
முந்தைய அந்த ஒரு பழக்கங்கள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, புறஜாதி வணக்கங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்கும் இல்லையா? ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னுடைய மாமியார் செய்த வண்ணமாகவே அவருடைய முறைமையின்படி மாறுறாங்க இல்லையா? ஸோ இந்த ஒரு விஷயம் நம்முடைய பார்வைக்கு எப்படி இருக்குது அப்படின்னா எளிமையாக இருக்குது. ஸோ புது சிருஷ்டியாக அழைக்கப்பட்ட நமக்கு இது ரொம்ப எளிமையாக இருக்குமா அப்படின்னா, நமக்கு அதாவது நாம் பாபிலோன்லே நாம் புறஜாதியாக இருக்கும்போது தேவர் இந்த ஒரு சத்திய வார்த்தைகளை நமக்கு தந்தார் இல்லையா? ஸோ இந்த ஒரு ஐக்கியத்திற்குள்ளாக வந்த உடனே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி உலக காரியங்களை வைத்து பார்க்கும்போது நாம் கூட சில விஷயங்கள் பார்க்கும்போது புறஜாதி வணக்கத்துக்குள்ளாக இருக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் நமக்குள்ளாக முற்றிலுமாக மாறிட்டா அப்படின்னா முற்றிலுமாக மாறலை இல்லையா? எல்லாமே நமக்குள்ளாக நகோமி அவர்களுக்கு ரூத்துக்கு வழிகாட்டி யாரை பின்பற்றாங்க அப்படின்னா போவாசை பின்பற்றாங்க. ஸோ புது சிருஷ்டியாக அழைக்கப்பட்ட நாம் இன்றைக்கி கிறிஸ்துவை பின்பற்றுறோம் இல்லையா? அப்படின்னா கிறிஸ்துவை முழுமையாக நாம் பின்பற்றுறோமா? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றி வர வேண்டும். ஸோ அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த ஒரு ரூத்தின் சரித்திரத்திலிருந்து நமக்கு என்ன ஒரு பாடம் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் மாதிரியாக பின்பற்றுறோம், அவருடைய அடிச்சுவடையில் பின்பற்றி வர்றோம். ஆனால் எல்லா விஷயத்திலும் நம்ம மாறிட்டோமா அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பார்க்கும்போது அவருக்கு தலை சாய்க்க இடமில்லாது இருந்தது. ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய நிலைமை பார்க்கும்போது புறஜாதிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னுடைய அன்றாட வாழ்க்கைக்கு அன்றாட தேவைகளுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதை இன்றைக்கும் நாடுறாங்க இல்லையா? உதாரணத்துக்கு நாம் மன்னாவில் கூட சகோதரர் விளக்கம் கொடுத்தாங்க. ஸோ யூதர்களுக்கே உரியதான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 7ஆம் நாள் அவர்கள் எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது இல்லையா? ஆனால் இன்றைக்கி போவாசை நம்பி வந்த கிறிஸ்துவை மணவாளனாக நம்பி வந்த நாம் இன்றைக்கி அநேக காரியங்களில் உலக காரியங்கள் அநேக விஷயங்கள் நம்மை விட்டு மாறலை, அதை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்கிறதான ஒரு விஷயத்தை கூட பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது, நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன் அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன ஒரு விஷயத்தை செய்தாரோ அதே ஒரு விஷயத்தை தான் புது சிருஷ்டியாக அழைக்கப்பட்ட நமக்கு செய்யணும். அப்படி செய்தால் மட்டும்தான் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கே ஆரம்பித்து எங்கே முடித்தாரோ அந்த ஒரு இடத்துக்கு நாம் போக முடியும். அப்படின்னா பிதாவாகிய தேவன் இருக்கிறதான ஒரு நிலைமையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சென்று சேர்ந்தார். இதே ஒரு அழைப்பு தான் நமக்கு. ஸோ அப்படின்னா புறஜாதி வணக்கங்கள் அநேக அந்த ரூத்துக்கு இருந்திருக்கும். ஆனால் அவங்க நகோமி சொன்ன அந்த வார்த்தைகள் அவர்கள் இருதயத்தில் இருந்ததுனால மட்டும்தான் அவர்களால் என்ன பண்ண முடிந்தது அப்படின்னா போவாசை பின்தொடர்ந்து வர முடிந்தது. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த ஒரு அழைப்புக்குள்ளாக வந்த நாம் அநேக நேரங்களில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவருடைய வார்த்தைகளை மறந்து செயல்படும்போது புறஜாதிகள் செய்கிறதான விஷயங்கள் நமக்குள்ளாக இருக்கிறதை கூட பார்க்குறோம். ஸோ இரண்டாவதாக ஒரு கேரக்டரை குறித்து பார்க்கும்போது எஸ்தர். ஸோ இவங்க பார்க்கும்போது ஒரு யூத ஸ்திரீ தான். ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையில் என்ன ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா, இந்த மார்க் பண்ணியிருக்க மட்டும் வாசிங்க சிஸ்டர். அவள் தன்னுடைய இளம் வயதிலேயே பெற்றோரை இழந்து பிற்பாடு தனது 10 வயதில் புறஜாதி ராஜாவுக்கு மணவாட்டி ஆவதற்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டாள். கண்டிப்பாக இது அவளுக்கு ஏதோ இன்ப சுற்றுலா போல் இருந்திருக்க வாய்ப்பில்லை. மறுபுறம் ராஜாவாகிய அகாஸ்வேருவோ கோபக்காரன், கடுமையானவன், ஈவு இரக்கமின்றி நடந்து கொள்ளக்கூடியவன். சரித்திரத்திலும் அவனுடைய குணத்தை குறித்து விவரிக்கும் சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. போதும். ஸோ இந்த எஸ்தர் ராஜாத்தியை குறித்து நாம் அநேக காரியங்களை நம்ம வாசிச்சிருப்போம். ஸோ இவர்களுக்குள்ளாக கூட இவர்கள் இருந்த இடம் ஒரு புறஜாதியான ஒரு ராஜாவுக்கு மணவாளனாகிறார். அந்த இடத்துல பார்க்கும்போது அவளுக்கு அநேக அந்த சூழ்நிலைகளை குறித்து பார்க்கும்போது
அவர்கள் நல்லா இருக்கிற வேண்டிய ஒரு சூழ்நிலையாக அவங்களுக்கு காணப்பட்டது. ஆனால் அவங்க என்ன ஒரு விஷயத்துக்குள்ளாக வராங்க அப்படின்னா, தன்னுடைய சொந்த ஜனங்கள் கஷ்டப்படுகிறதான ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க இல்லையா. ஸோ இதை குறித்து நம்ம பார்க்கும்போது, தேசத்தின் அனைத்து யூதர்களையும் கொல்ல சூழ்ச்சி செய்த ஆமானின் தீய சதி திட்டங்களை தடுப்பது என்பது மாபெரும் பொறுப்பு அவள் மேல் விழுந்தது. அப்படின்னா இவர்களுக்கு அங்கே ஒரு ஆசீர்வாதமான ஒரு விஷயந்தான் அங்கே இருந்தது. அப்படின்னா அவர்கள் இருந்த ஒரு ராணியாக இருந்து ஒரு ஆசீர்வாதமான சூழ்நிலைக்குள்ளாக அவர்கள் மட்டும் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய சொந்த ஜனங்கள் ஒரு அழிவுக்குள்ளாக இருக்கிறத, கஷ்டப்படுகிறத அவர்களால் சகிக்க முடியலை. அப்படின்னா தாம் இருக்கிறதான ஒரு இடம் அவர்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக இருந்திருக்கலாம். ஆனால் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, தேவனை அறிந்ததான ஜனங்கள் கஷ்டப்படுகிறத அவர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை. வாசிங்க சிஸ்டர். இந்த ஒரு சோதனையில் சுணங்கி போகவோ ஓடி போகவோ செய்தாளா? அல்லது போதும், இதற்கு மேல் முடியாது, இனி நான் நிம்மதியாக மகிழ்ச்சியாகவே வாழவை விரும்புகிறேன் என்று முடிவெடுத்தாளா? இதில் எதுவுமே அவள் செய்யவில்லை. போதும் சிஸ்டர். ஸோ இந்த நேரத்தில் பார்க்கும்போது அவர்களுக்கு அங்கே கொடுக்கப்பட்டதான இந்த ஒரு வாழ்க்கை பார்க்கும்போது ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக அவர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு நோக்கத்திற்காகவே தனக்கு இந்த ராஜமேன்மை கிடைத்தது என்பது அவளுக்கு தெளிவாக்கப்பட்டது. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, தான் ஏன் இந்த ஒரு இடத்துல நாட்டப்பட்டோம் அப்படின்னா, ஒரு புறஜாதி தேசத்துக்குள்ளாக தான் ஏன் அந்த ஒரு புறஜாதி ராஜாவுக்கு ஏன் நான் வாக்கப்பட்டேன் அப்படின்னா, தேவன் ஒரு அநீதியை எனக்கு இழைத்து விட்டாரா என்கிறதான ஒரு மனநிலைக்குள்ளாக அவங்க போகலை. என்ன ஒரு விஷயத்துக்குள்ளாக வந்தாங்க அப்படின்னா, தேவன் எனக்கு இந்த ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, தேவனே இந்த ஒரு இடத்துல எனக்கு என்னை வைத்திருக்கிறாரு, இந்த இடத்துலேருந்து நான் தேவனுக்கு எப்படி உண்மையாக இருக்கணும் என்கிறதான ஒரு விஷயத்தை அவங்க புரிந்து கொண்டதுனால மட்டும்தான் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து முடிந்தது. ஸோ இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பனும் குடும்பத்தாரும் அழிவீர்கள். ஸோ தேவனுடைய நியாய பிரமாணங்களை இவர்கள் இருதயத்துக்குள்ளாக இருந்ததுனால தான் தன்னுடைய ஜனங்கள் கஷ்டப்படுகிறத இவர்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஸோ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான். அப்படின்னா ஒரு எச்சரிப்பு ஒரு விஷயம் தேவன் அங்கே எஸ்தருக்கு அறிவுறுத்தும் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தேவன் இந்த இடத்துல வைத்தது ஒருவேளை இந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக கொண்டு வந்தது, மற்ற ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாகத்தான் தேவன் இந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கொண்டு வந்தார் என்கிறதான ஒரு விஷயத்தை இவர்கள் அறிந்ததுனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னால் இயன்ற எல்லா விஷயமே அங்கே செய்கிறாங்க. ஸோ இவர்கள் முதலாவதாக என்ன ஒரு விஷயத்தை செய்தாங்கன்னு பார்க்கும்போது வாசிக்கலாம் சிஸ்டர். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம், இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னாள். போதும். ஸோ அன்புக்குரிய சகோதர சோழே, தன் ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இருந்த போதிலும் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னுடைய ஜனங்களுக்காக மனதுருகி தன்னுடைய உயிரையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல துட்சமாக நினைத்து நான் நாளைக்கு ஜீவனோடு இருப்பனா இல்லையா என்கிறதான ஒரு விஷயத்தை கூட அவங்க தனக்காக பார்க்காம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னுடைய ஜனங்களுக்காக அங்கே ஜீவனையே அர்ப்பணிக்க துணிகிறாங்க. அப்படின்னா அவங்க இருந்ததான ஒரு இடம் அவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக ஒரு வேளை இருந்திருக்கும். ஆனால் தன்னுடைய ஜனங்களை மீட்பதற்காக தான் தேவன் இந்த ஒரு ராஜ மேன்மையை எனக்கு தந்திருக்கிறார் என்ற ஒரு விஷயத்தை அவர்களுக்குள்ளாக அவருடைய இருதயத்தில் இருந்ததுனால மட்டும்தான் அவர்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை குறித்து பார்க்கும்போது ஒருவேளை நாம் இந்த ஒரு நிலைமைக்குள்ளாக இருந்திருந்தால், புது சிருஷ்டியாக அழைக்கப்பட்ட நாம்
ஒருவேளை இந்த ஒரு நிலைக்குள்ளாக இருந்திருந்தால் நாம் எப்படி யோசிப்போம் அப்படின்னு பார்க்கும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்றைக்கி இந்த ஒரு அழைப்புக்குள்ளாக வருகிறதான சகோதரர்கள் சகோதரிகள் எல்லா ஆசீர்வாதங்களோடு இருக்கிறாங்களா? உலக ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்கும்போது எல்லா ஆசீர்வாதங்களும் உலக ஆசீர்வாதங்களும் எல்லா சகோதரர்களுக்கும் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அநேக விஷயங்களே மாம்ச ரீதியாக அநேக குறைவுகள் இருக்குது இல்லையா? அப்படின்னா உலக பிரகாரமான சில ஆசீர்வாதங்களை தேவன் சிலருக்கு அதிகமாக கொடுக்கும்போது அது தன்னுடைய ஜனங்களுக்காக, அதாவது விசுவாச வீட்டாருக்காக நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அவர்கள் படுகிறதான கஷ்டத்தில் நாம் உதவி செய்ய வேண்டும். ஒருவேளை அப்படி உதவி செய்யவில்லை அப்படின்னா தேவன் அங்கே எஸ்தர் ராஜாதிக்கு கொடுத்ததான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, ஒருவேளை இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யலை அப்படின்னா அதாவது யூதருக்கு ரட்சிப்பு வேறு வழியாக வரும், நீயும் உன் வீட்டாரும் அழிவீர்கள் என்ற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நமக்கு ஒரு எச்சரிப்பாக தருகிறார். ஸோ அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நமக்கு கிடைக்கிறதான ஒரு ஆசீர்வாதம் நாம் எந்த இடத்துல வைத்திருக்கிறார் தேவன், அந்த இடத்துலேருந்து நாம் வளர வேண்டும் அப்படின்னா நம்முடைய சொந்த ஜனங்கள் கஷ்டப்படும் போது நாமும் கூட அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஸோ 2 கேரக்டரை குறித்து பார்த்தோம். ஸோ 3வதாக ஒரு கேரக்டர் யார் என்று பார்க்கும்போது யோனா. ஸோ இந்த ஒரு கேரக்டர் குறித்து பார்க்கும்போது வாசிங்க சிஸ்டர். யோனாவோ தேவன் தன்னை நடுவதற்கு விரும்பிய இடத்தையே தவிர்க்க முயன்றார். தேவனுடைய சித்தத்திற்கும் அவருடைய திட்டத்திற்கும் எதிராக போராடியதற்கு வேதாகமம் நமக்கு கொடுக்கும் மிகச் சிறந்த உதாரணம் யோனா. தேவன் யோனாவை நினிவேவில் நாட்டும் முடிவில் இருந்தார். ஆனால் யோனாவோ அங்கு நடப்பட விரும்பவில்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, யோனாவோ தேவன் தன்னை நடுவதற்கு விரும்பிய இடத்தை தவிர்க்க முயன்றார். ஸோ இந்த ஒரு விஷயத்தை குறித்து பார்க்கும்போது தேவன் ஒரு தேசத்து ஜனங்கள் ரொம்ப பாவத்திற்குள்ளாக இருக்கிறாங்க, அழிவுக்குள்ளாக இருக்கிறாங்க. அந்த ஜனங்களை மீட்கும்படியாக, அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக, அந்த ஜனங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கும்படியாக ஒரு கட்டளை யோனா தீர்க்கதரிசிக்கு தேவன் கொடுக்குறாரு. ஆனால் யோனா என்ன பண்ணுறார் அப்படின்னா, தேவன் யோனாவை நினைவேல் நாட்டும் முடிவில் இருந்தார். ஆனால் யோனாவோ அங்கு நடப்பட விரும்பவில்லை. அப்படின்னா இவர் என்ன ஒரு விஷயத்தை செய்கிறார் அப்படின்னா, யோனாவோ அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு தகுதியற்றவர்கள் என்றும் அவர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள் என்றும் நினைத்தார். இந்த மனப்பான்மையால் அவர் தன்னே அவர்களை நியாயத்திற்கும் நியாயாதிபதியாக உயர்த்தி கொண்டார். ஸோ அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த ஒரு விஷயத்தை குறித்து பார்க்கும்போது தேவன் கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினது நோக்கம் என்ன என்று பார்க்கும்போது பரிசுத்தவான்களை மீட்கும்படியாக அல்ல, பாவமாக இருக்கிற ஜனங்களை மீட்கும்படியாகத்தான் இந்த பூமிக்கு அனுப்பினார் இல்லையா? அப்படின்னா தேவன் பூரண பரிசுத்தராக இருக்கிறாரு. அதே போல தான் கிறிஸ்துவும் தேவனுடைய சாயலிலே ஜனிப்பிக்கப்பட்டவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்படின்னு பார்க்கும்போது பரிசுத்தராக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவன் சொன்னதான ஒரே ஒரு வார்த்தையை கேட்டு உடனே எங்கே வர்றார் அப்படின்னா, பூமிக்கு பாவியாக இருக்கிற நம்மை மீட்கும்படியாக இந்த பூமிக்கு வர்றார். அப்படி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த மனப்பான்மையால் அவர் தன்னை அவர்களை நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதியாக உயர்த்தி கொண்டார். அப்படின்னா யோனாவுக்கு தேவன் கொடுத்ததான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, அந்த பாவியாகி அந்த ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்க வேண்டும் என்றதான ஒரு விஷயத்தை யோனாவின் மூலமாக தேவன் அங்கே கொடுக்குறார். ஆனால் யோனா என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த ஜனங்கள் தகுதியற்றவர்கள், பாவியாகிய ஜனங்களுக்கு இந்த ஒரு பிரமாணத்தை நாம் ஏன் சொல்லணும் என்ற ஒரு விஷயத்தை யோனா தன்னுடைய மனதிலே தீர்மானிக்கிறார். வாசிங்க சிஸ்டர். மற்றவர்களுடைய குணாதிசயம் மற்றும் உள்நோக்கங்கள் குறித்து நாமே கற்பனையாக அனுமானிப்பது என்பது மனித சுபாவத்தின் ஓர் அம்சமாகும். இதையே யோனாவும் வெளிப்படுத்தினார். போதும் சிஸ்டர். ஸோ மற்றவர்களுடைய குணாதிசயம் மற்றும் உள்நோக்கங்கள் குறித்து நாமே கற்பனையாக அனுமானிப்பது என்பது மனித சுபாவத்தின் ஓர் அம்சமாகும்.
அப்படின்னு அன்புக்குரிய சகோதர சோழே, இன்றைக்கி யார் பரிசுத்தர் யார் நீதிமான் என்கிறதான விஷயத்த நாம் நியாயம் தீர்க்க முடியாது, நாம் கண்டுபிடிக்க முடியாது. அப்படின்னா தேவன் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்கிறார் அப்படின்னா, தேவன் ஒரு இடத்துல போய் சுவிசேஷத்தை சொல்ல விரும்புகிறார் அப்படின்னா, அந்த ஜனங்கள் என்ன ஒரு மனநிலைமையில் இருக்கிறாங்க அதை நிவர்த்தி செய்வதற்காக தான் தேவன் நம்மை அந்த ஒரு இடத்துல நம்மை கொண்டு சேர்க்க விரும்புகிறாரு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அநேக நேரங்களில் சாக்கு போக்கு செல்வர்களாக இருக்கிறோம். ஸோ மற்றவர்களை நியாயந்தீர்க்கும் இந்த சோதனைக்கு அடிபணியக்கூடாது மற்றும் தேவன் நம்மை வழிநடத்தும் திசையை எதிர்த்து போராடக்கூடாது என்பவைகளே யோனாவிடமிருந்து நமக்கு கிடைக்கும் பாடமாகும். ஸோ அப்படின்னா மற்றவர்களை நியாயந்திருக்கும் இந்த சோதனைக்கு அடிபணியக்கூடாது. ஸோ யார் இவங்க பாவியாக இருக்கிறாங்க, இவர்களுக்கு ஏன் நாம் தேவனுடைய வார்த்தையை சொல்லணும் என்ற ஒரு விஷயத்தை யோனா வெளிப்படுத்தினார். இதே போல் புது சிருஷ்டியாக இருக்கிற நாம் செய்யக்கூடாது. மாறாக தேவன் நம்ம ஒரு இடத்துக்கு நம்மை அழைக்கிறார் அப்படின்னா, வைக்கிறார் அப்படின்னா, அந்த இடத்துக்கு நாம் ஒருபோதும் நாம் இதற்கு போக மாட்டேன் என்கிறதான ஒரு எதிர்ப்பை ஒருபோதும் வெளிப்படுத்தக்கூடாது. ஸோ நம்மை இந்த ஒரு விஷயத்துக்குள்ளாக வைத்து பார்க்கும்போது தேவனுடைய வழிகாட்டுதலுக்கு எதிராக போராடி உள்ளோமா அல்லது போராடுகிறோமா? ஸோ தேவன் எந்த திசையில் வைக்கிறாரோ, எந்த ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி இதை இந்த ஜனங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரோ, அந்த ஒரு விஷயத்தை நாம் உண்மை உத்தமத்தோடு செய்ய வேண்டும். ஸோ நம்ம 3 கேரக்டரை பார்த்தோம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டில் என்ன ஒரு கேரக்டரை பார்த்தோம், ரூத்தை குறித்து பார்த்தோம் இல்லையா? இரண்டாவது எஸ்தர் ராஜாத்தி, மூன்றாவதாக யோனா. ஸோ நான்காவதாக யோசேப்பு. ஸோ யோசேப்பை குறித்து பார்க்கும்போது அவர் தான் கண்ட சொப்பனத்தின் மூலமாக அவரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னுடைய சொந்த ஜனங்களே அவரை வெறுக்கிறாங்க இல்லையா? ஒரு கட்டத்திலே பார்க்கும்போது யோசேப்பை அவருடைய தந்தையை ஒரு கட்டத்தில் அவரது தந்தை கூட அவரை உதாசீனப்படுத்துகிறதா பார்க்குறோம். ஸோ அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர்களே, தேவன் ஒரு இடத்துல ஒருத்தரை வைக்க விரும்புகிறார், இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்தை தேவன் சொல்ல வர்றார் அப்படின்னா, அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு சூழ்நிலை, அந்த ஒரு சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா யோசேப்புக்கு நடந்த ஒரு விஷயமாக இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாசிங்க சிஸ்டர், இந்த ஃபஸ்ட்டில் இந்த வாசிங்க. யோசேப்பு எதிர்காலத்தை குறித்து கவலை கொள்வதற்கு பதிலாக ஒவ்வொரு நாளையும் அது எந்த விதத்தில் வந்தாலும் சரி அவ்வண்ணமாக அவற்றை எதிர்கொண்டார். அந்தந்த சூழ்நிலையில் தன்னால் என்ன செய்ய முடியுமோ அதனை சிறப்பாக செய்தார். தனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளில் கூட சிறந்து விளங்கினார். உதாரணமாக, அவர் காரிய சித்தி உள்ளவராகவும் மிகவும் உண்மையுள்ள ஊழியனாகவும் இருந்த காரணத்தினால் போத்திபாருடைய வீட்டுக்கே விசாரணைக்காரராக வைக்கப்பட்டார். ஸோ உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரனாக இருந்ததுனால தான் யோசேப்பு என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, தேவன் அந்த ஒரு சிச்சுவேஷன்லேருந்து அவர் மேலே கொண்டு வந்திருக்கிறார். ஸோ அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, புது சிருஷ்டியாக அழைக்கப்பட்ட நாம் கூட சில நேரங்களில் நம்முடைய சொந்த ஜனங்களால் வெறுக்கப்படுவோம். நம்முடைய தாய் தந்தை சகோதரர்கள் கூட கூட நாம் ஒருவேளை வெறுக்கப்படலாம். ஸோ அப்படி வெறுக்கப்படும் போது நாம் என்ன நினைக்கக்கூடாது அப்படின்னா, இது எனக்கு மட்டும்தான் நடக்குது என்கிறதான ஒரு விஷயத்த நாம் ஒருபோதும் நினைக்கக்கூடாது. மாறாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட மத்தேயு 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டாரிலும் அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட அவருடைய சொந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளலை இல்லையா? ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய சொந்த ஜனங்களே சிலுவையிலே அறைந்தாங்க. ஸோ அப்படின்னா இதே ஒரு விஷயம் யாருக்கு நடந்தது அப்படின்னா, யோசேப்புக்கு நிழலாக நடந்தது. புது சிருஷ்டியாக அழைக்கப்பட்டதான நமக்கு கூட நடக்கலாம். ஸோ வாசிங்க சிஸ்டர், அந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்க மட்டும் வாசிங்க. தனக்கு இழைக்கப்பட்ட அந்த அநியாயத்தையும் சகித்து கொண்டார். ஆனால் சிறையிலும் அவர் தனது விசுவாசத்தையும் நேர்மறையான கண்ணோட்டத்தையும் கைவிடவில்லை.
ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, தனக்கு இழைக்கப்பட்ட அந்த அநியாயத்தை சகித்து கொண்டார். ஸோ அப்படின்னா புது சிருஷ்டியாக அழைக்கப்பட்ட நமக்கு சில நேரங்களில் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த ஒரு சிச்சுவேஷன் மிகவும் மோசமான ஒரு சிச்சுவேஷனாக இருக்கும். அந்த இடத்துல யோசேப்பு எப்படி இருந்தார் அப்படின்னா, தேவன் தான் இந்த ஒரு சிச்சுவேஷனை நமக்கு அனுமதித்தார், தேவன் தான் இந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கொண்டு போகிறார் அப்படிங்கிறதான ஒரு விஷயத்த தன்னுடைய மனதுக்குள்ளாக இருந்ததுனால தேவன் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த பார்வோனுக்கு அடுத்த ஒரு ஸ்தானத்தில் வந்து தேவன் யோசேப்பை உயர்த்துகிறார். ஸோ அப்படி உயர்த்தும் போது அவருக்குள்ளாக என்ன இருந்தது அப்படின்னா, ஆரம்பத்தில் இருந்ததான அந்த ஒரு குணாதிசயம், ஆரம்பத்தில் இருந்ததான அந்த ஒரு தாழ்மை தான் அவருக்குள்ளாக இருந்ததே தவிர, தான் உயர்த்தப்பட்டேன் என்கிறதான ஒரு இருமாப்போ, எந்த ஒரு அதிகார வரி, எந்த ஒரு விஷயமே யோசேப்புக்குள்ளாக இருக்கவில்லை. ஸோ மாபெரும் இருமாப்போ, அதிகார வரி போன்ற கண்ணிகளில் சிக்க வாய்ப்புள்ளது. ஆனால் யோசேப்போ அவற்றில் சிக்கவில்லை. தான் உயர்ந்த ஒரு இடத்திலே தேவன் வைக்கிறார். ஆனால் அந்த இடத்துல வந்து அவருக்கு எப்படி வேணாலும் அந்த இடத்துல வந்து ஒரு முடிவெடுக்கலாம். ஆனால் அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, தேவன் ஒரு சிச்சுவேஷன்லேருந்து தன்னை எப்படி உயர்த்தினார், அதற்கு மாறாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை அவர் தன்னுடைய இருதயத்தில் வந்து முழுமையாக நம்பி அப்படியே வாழ்ந்து வந்தார் பார்க்குறோம். ஸோ தொடர்ந்து பார்க்கும்போது, போத்திபாருக்கு வேலை செய்து சிறைச்சாலையில் பணியாற்றுவது என்பது போன்று நாம் விரும்பி தேர்ந்தெடுக்காத ஒரு சூழலில் நாம் பணியாற்ற அனுமதிக்கப்படும் போது நாமும் யோசேப்பை போல முழு பலத்தோடே செய்கிறோமா அப்படின்னா, புது சிருஷ்டியாக அழைக்கப்பட்ட நமக்கு சில நேரங்களில் நாம் இருக்கிறதான சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நாம் ஏற்றது மாதிரி இருக்காது இல்லையா? அப்படின்னா இங்கே யோசேப்புக்கு என்ன ஒரு விஷயம் வந்தது அப்படின்னா, அந்த ஒரு சிச்சுவேஷனில் எப்படி தேவன் கொண்டு போகிறார் அப்படின்னா, சகோதரர்களால் வெறுக்கப்படுகிறாரு, தன்னுடைய தகப்பனாலேயும் தன்னுடைய தகப்பன் கூட தகப்பனாலேயும் உதாசீனப்படுத்தப்படுறாரு, துன்பப்படுறார் இல்லையா? அந்த ஒரு விஷயத்தை குறித்து பார்க்கும்போது அவர் கடந்து வந்த பாதைகளை வந்து அவர் கடந்து வந்ததான அந்த ஒரு விஷயத்தை தன்னுடைய இருதயத்தில் இருந்ததுனால தான் அவரால் வந்து தொடர்ந்து ஓட முடிகிறது. வாசிக்கும்போது வாசிக்கலாம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசி. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். ஸோ இங்கே ஒரு மோசமான ஒரு இடத்துல தான் இருக்கிறேன், இங்கே வந்து நான் வந்து சரியாக செயல்பட முடியாது, நான் வந்து உண்மையாக இருக்க முடியாது, ஒரு உண்மையற்ற ஒரு நிலைமைக்குள்ளாக இருக்கிறேன் அப்படின்னு யோசேப்பு இந்த ஒரு இடத்துல செயல்படலை. மாறாக அவர் வந்து எப்படி செயல்பட்டிருக்கிறார் அப்படின்னா, நாம் விரும்பி தேர்ந்தெடுக்காத ஒரு சூழலில் கூட நாம் பணியாற்ற அனுமதிக்கப்படும் போது அப்படின்னு இந்த ஒரு சிச்சுவேஷனை குறித்து பார்க்கும்போது, ஒரு விருப்பமில்லாத ஒரு சூழ்நிலைக்கு நாம் நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்குது, இந்த ஒரு இடத்துல நாம் எப்படி செயல்படுகிறோம் என்ற ஒரு விஷயத்தை தான் யோசேப்பின் மூலமாக தேவன் நமக்கு ஒரு விஷயத்தை வந்து நமக்கு போதிக்க வராரு. ஸோ யோசேப்பின் விஷயத்தில் போத்திபார் வீட்டில் ஒரு நல்ல பதவிக்கு உயர்த்தப்பட்டார், பிற்பாடு எகிப்தில் எல்லாருக்கும் மேலாக உயர்த்தப்பட்டார். ஆனால் அவரோ இந்த உயர்வுகள் தன் கண்ணை மறைப்பதற்கோ தன் நிதானத்தை இழக்க செய்வதற்கோ அனுமதிக்கவில்லை. ஸோ அப்படின்னு அவர் வந்து ஒரு மேலான ஒரு நிலைமைக்குள்ளாக வந்த போதிலும் கூட தன்னுடைய அந்த ஒரு விஷயம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவன் என்ன ஒரு சிச்சுவேஷனில் இதற்கு கொண்டு வந்தார், அதற்கு நாம் உண்மையாக இருக்கணும் என்ற ஒரு விஷயத்தை அவர் சரியாக நிறைவேற்றினார். ஸோ நம்மை குறித்து பார்க்கும்போது ஒருவேளை நாம் எப்படி இருப்போம் என்கிறதான ஒரு விஷயத்தை சகோதரன் நமக்கு எப்படி எழுதுகிறார் அப்படின்னா, சில வேளைகளில் நாம் எப்படி இருப்போம் அப்படின்னா, நாம் சிறுபிள்ளைத்தனமாக முதிர்ச்சி இல்லாமல் எதிர்வினை ஆற்றுவதற்கு வாய்ப்புள்ளது. ஸோ அப்படின்னா யோசேப்புக்கு ஏற்பட்டதான ஒரு சூழ்நிலை ஒருவேளை நமக்கு வரும்போது நாம் ஒருவேளை எப்படி நாம் சிந்திக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, சிறுபிள்ளைத்தனமாக முதிர்ச்சி இல்லாமல் எதிர்வினை ஆற்றுவதற்கு வாய்ப்புள்ளது. அப்படின்னா இந்த ஒரு யோசேப்புடைய அந்த ஒரு வாழ்க்கை குறித்து பார்க்கும்போது சகோதரருக்கும் உண்மையாக இருந்தார், தன்னுடைய தகப்பனுக்கும் உண்மையாக இருந்தார். ஸோ அப்படின்னா ஒரு உண்மையாக இருக்கிறவருக்கு இந்த அநியாயங்கள் ஏன் நடக்குது
அப்படின்னு அவர் வந்து மாற்றாக யோசிக்கலை. எப்படி யோசித்தார் அப்படின்னா, ஒரு முதிர்ச்சியுள்ள ஒரு பிள்ளையாக அங்கே வந்து தன்னை வந்து காண்பிக்கிறார். ஸோ அப்படின்னா இந்த இடத்துல நம்மை குறித்து பார்க்கும்போது நாம் எப்படி செயல்படுகிறார் பார்க்கும்போது, நமது பார்வைக்கு எது சிறந்ததோ அதில் வெற்றி பெறுவது என்பது வெற்றி ஆகாது. அப்படின்னா நம்முடைய பார்வைக்கு நல்லா இருந்தால் தான் நாம் வந்து அதில் வந்து சரியாக தேவன் வழி நடத்துகிறார். அப்படின்னா இங்கே யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே தேவன் தான் அந்த ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளாக கொண்டு போனார் என்ற ஒரு விஷயத்தை அவருக்குள்ளே இருந்ததுனால தான் இங்கே வந்து ஒரு புது சிருஷ்டிக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும் என்கிறதான ஒரு விஷயத்தை நாம் வந்து ஆராய்ந்து பார்க்க முடியும். ஸோ அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, தேவன் அனுமதிக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்முடைய கிரியைகள் எப்படி வெளிப்படுது, நம்முடைய விஷயங்கள் சிறு பிள்ளைத்தனமாக வெளிப்படுதா இல்லைன்னா புது சிருஷ்டிக்குள்ளதான ஒரு வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுத்துகிறோமா என்கிறதான ஒரு விஷயத்தை தான் இந்த ஒரு பாடத்தின் மூலமாக பார்க்குறோம். ஸோ அடுத்ததாக நாம் பார்க்கிறதான ஒரு கேரக்டர் யாருன்னு பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பார்க்கும்போது, சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியத்துக்கு போய் இந்த மார்க்கத்தானாகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினார். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நாம் அப்போஸ்தல நடவடிக்கைகளே நாம் வாசிச்சிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாக இருக்கும்போது அவர் அந்த ஒரு இடத்துல இருக்கும்போது எப்படி சபைக்கு விரோதமாக செயல்பட்டார் என்கிறதான ஒரு விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஸோ அந்த ஒரு நிலைமைக்குள்ளாக இருந்துட்டு திருப்பி என்ன பண்ணுறார் அப்படின்னா, கிறிஸ்துவால் வந்து அவர் வந்து தேவனால் தொடப்பட்டு உண்மையான தேவன் யார், உண்மையான தேவனையும் மேசியா யார் என்கிறதான ஒரு விஷயம் அவருக்கு தெரிய வருது. அப்படி தெரிய வரும்போது அவருடைய கிரியைகள் எப்படி வருது அப்படின்னா, தான் முன்பு இருந்ததான ஒரு விஷயம் தேவனுக்கு உண்மையாக இருந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சவுலாக இருக்கும்போது தேவனுக்கு உண்மையாக தன்னுடைய பிரமாணத்தை எல்லாமே வந்து அவர் கை கொண்டார். ஆனால் என்ன அவருக்கு ஒரு விஷயம் தெரியலை அப்படின்னா, மேசியா யார் என்கிறதான ஒரு விஷயம் தெரியாத பட்சத்தில் அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, கிறிஸ்தவ ஜனங்களுக்கு, அதாவது கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களுக்கு விரோதியாக செயல்பட்டார். அப்படின்னா சபைக்கு ஒரு எதிரியாகவே அவர் வந்து செயல்பட்டார். ஸோ அப்படின்னா அந்த ஒரு சிச்சுவேஷனில் குறித்து பார்க்கும்போது நாம் கூட சில நேரங்களில் தான் செய்த தவறு குறித்து இப்பேற்பட்ட உய்த்துணர்வினை அடைந்த பிற்பாடு அதனை பின்தொடர்ந்து வரக்கூடிய அவமானத்தையும் குற்ற உணர்வுகளையும் சற்று கற்பனை செய்து பாருங்கள். அப்படின்னா நாம் ஒருவேளை பேர் சபைகளில் இருக்கும்போது நாம் எப்படி இருப்போம் அப்படின்னா, இன்றைக்கி நாம் போதிக்கிறதான இந்த வார்த்தைகளுக்கு எதிரியாக நம்ம வந்து எதிரடையாக நம்ம வந்து பேசியிருக்கலாம் இல்லையா? ஸோ உண்மையாக வந்து பார்க்கும்போது திருத்துவம், நரகம் இப்படிப்பட்டதான இந்த வார்த்தைகள் நாம் வந்து கேட்ட உடனே வந்து நாம் கூட எப்படி யோசிச்சிருக்கலாம் அப்படின்னா, தவறான ஒரு சத்தியத்தை வந்து பிரகடனப்படுத்துகிறாங்க என்றதான ஒரு விஷயத்தை நாம் கூட வந்து யோசிச்சிருக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து உண்மையான மேசியாவை கண்டறிந்த உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தான் யாரிடத்துல வந்து சபையை வந்து துன்பப்படுத்தினாரோ அவர்களிடத்துலேயே வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, உண்மையான சத்தியத்தை வந்து கிறிஸ்துவை வந்து தேவனுடைய குமாரன் என்கிறதான ஒரு விஷயத்தை உடனே வந்து பிரசங்கிக்கிறாரு. ஸோ அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தில் வந்து நமக்கு என்ன ஒரு விஷயத்தை தேவன் கட்டளை எடுக்கிறான்னு பார்க்கும்போது, வாசிங்க சிஸ்டர், மார்க் பண்ணியிருக்க மட்டும் வாசி. எந்த சாதகமற்ற சூழ்நிலையிலும் அவர் மனம் தளர்ந்து தனது கடமைகளிலிருந்து பின்வாங்கவில்லை. மனம் கசந்து அழுது புலம்பி தேவனை சபிக்கவும் இல்லை. அவர் தனது கடைசி மூச்சு வரைக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்வதிலும் தன்னுடைய தன்னடத்தை மூலமாக தேவனை மகிமைப்படுத்துவதிலும் கடினமாக பிரயாசப்பட்டார், போராடினார். ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளாக பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே வந்து அவர் வந்து துன்பப்படுத்தினாதான அந்த ஜனங்கள்கிட்ட போய் உண்மையான மேசியா தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேசியா தான்
நான் வந்து தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, இன்றைக்கி நம்மை குறித்து பார்க்கும்போது நாம் இருந்ததான அந்த ஒரு சபையிலே போய் அந்த சபை ஜனங்கள்கிட்டே போய் நீங்கள் இவ்வளோ நாள் ஒருவேளை நாம் வந்து அங்கேருந்து வரும்போது அந்த ஒரு போதனையை நாம் வந்து அங்கே போதிச்சிருப்போம் இல்லையா. இப்போது அவர்களிடத்துலே போய் வந்து நாம் இவ்வளோ நாள் செஞ்சது தவறு என்ற ஒரு விஷயத்தை அங்கே வந்து நாம் போதிக்கும்போது நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா, தேவன் அந்த இடத்துல நம்மளை கொண்டு ஒரு வேளை வைக்கிறார் அப்படின்னா நாம் கூட எப்படி செயல்படணும் அப்படின்னா, அப்போஸ்தலர் பவுல் இங்கே வந்து அவர் எப்படி செயல்பட்டார் அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இல்லையா, அந்த இடத்துல மற்றவங்க எப்படி பார்த்துருப்பாங்க அப்படின்னா, இவ்வளோ நாளும் இப்படி போதித்தார், இப்போ வந்து தவறாக போதிக்கிறாரோ அப்படின்னு ஒரு வேளை யோசிச்சிருக்கலாம். ஆனால் எந்த ஒரு விஷயத்தையுமே அப்போஸ்தலர் பவுல் வந்து பொருட்படுத்தவே இல்லை. தேவன் கிறிஸ்து மூலமாக என்ன ஒரு கட்டளை கொடுத்தாரோ அந்த ஒரு விஷயத்தை அப்போஸ்தலர் பவுல் வந்து போதிக்கிறாரு. ஸோ வாசிங்க சிஸ்டர். எனவே தவறுவது மனித இயல்புதான் என்றாலும் நாம் செய்த தவறுக்கு எவ்வாறு எதிர்வினை ஆற்றுகிறோம், அவற்றிலிருந்து எவ்வாறு நம்மை சீர்படுத்தி கொள்கிறோம், அவற்றிலிருந்து எவ்வாறு வளர்கிறோம் என்பதே நமது வளர்ச்சிக்கான முக்கிய படிக்கற்களாய் காணப்படுகின்றன. ஸோ அப்போஸ்தலர் பவுல் வந்து பார்க்கும்போது ஸ்தேவானே கொலை பண்ணவர் தான். ஆனால் அந்த ஒரு விஷயத்தில் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, ஒருவேளை நான் வந்து கொலை செஞ்சுட்டேன், அதாவது கிறிஸ்துவின் சபையை வந்து அழிச்சிட்டேனே என்ற ஒரு விஷயத்துக்குள்ளாக போகலை. மாறாக அவர் வந்து எப்படி செயல்படுறார் அப்படின்னா, தேவன் முன்பு இருக்கும்போது என்ன ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கொண்டு போனாரோ, இப்போ மேசியா யார், தேவனை பற்றிதான ஒரு தெளிவான ஒரு விஷயத்துக்குள்ளாக வந்தோடனே தேவனுடைய திட்டத்துக்குள்ளாக தான் நான் போயிட்டுருக்கிறேன் என்கிறதான ஒரு விஷயத்த தன்னுடைய இருதயத்தில் வந்து அவர் வந்து முழுமையாக சிந்தித்ததுனால தான் அவரால் வந்து புரிந்து கொள்ள முடிந்தது. வாசிக்கலாம் சிஸ்டர். பிலிப்பியர் 3:13. பிலிப்பியர் 3:13 மற்றும் 14. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒருவேளை நாம கூட இந்த ஒரு அப்போஸ்தலர் பவுலை போல சில நேரங்களில் நம்முடைய மாம்ச சிந்தையின் மூலமாக ஒருவேளை பழைய ஒரு விஷயத்துக்குள்ளாக இருக்கும்போது, நம்முடைய பேர் சபைக்குள்ளாக இருக்கும்போது யோசித்திருக்கலாம், சிந்தித்திருக்கலாம், அப்படியே செயல்பட்டிருக்கலாம். ஆனால் அப்போஸ்தலர் பவுலை போல தவறு செய்வது மனித இயல்பு தான். ஸோ செய்த தவறுக்கு எவ்வாறு எதிர்வினையாற்றுகிறோம், அவற்றிலிருந்து நம்மை சீர்படுத்தி கொள்கிறோம், அவற்றிலிருந்து எவ்வாறு வளர்கிறோம் என்பதே நமது வளர்ச்சிக்கான முக்கிய படிகள். தேவன் அந்த ஒரு சிச்சுவேஷனில் நம்மை கொண்டு வைக்கிறாரு. அந்த இடத்துலேருந்து நம்முடைய கேரக்டர் எப்படி செயல்படுகிறது, அந்த இடத்துலேருந்து நம்முடைய வாழ்க்கை எப்படி வளர்கிறது என்கிறதான ஒரு விஷயத்தான் இந்த ஒரு கேரக்டர் மூலமாக நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்ததான்னு பார்க்கும்போது யோசுவாவை குறித்து பார்க்கும்போது வாசிக்கலாம் சிஸ்டர். ஃபஸ்ட்லேருந்து வாசி. ஏறக்குறைய 35 வயதுடைய யோசுவாவும் இன்னும் பலரும் கானான் தேசத்தை வேவு பார்ப்பதற்காக அனுப்பப்பட்டனர். ஆனால் 12 வேவுக்காரரில் யோசுவாவும் காலேபும் மட்டுமே அந்த தேசத்தை கைப்பற்ற முடியும், கர்த்தர் துணை செய்வார் என்று நம்பினார்கள். மற்ற 10 வேவுக்காரரும் அந்த தேசத்தில் வசிப்பவர்கள் ராட்சதர்கள் என்றும் அவர்களோடு ஒப்பிடுகையில் தாங்கள் வெட்டு கிளிகளைப் போல் இருந்தோம் என்றும் கூறியதால் மக்கள் பயந்து அந்த தேசத்திற்குள் நுழைய விரும்பவில்லை. விசுவாசமில்லாத இந்த செயலின் நிமித்தம் கிடைத்த தண்டனையாக முழு தேசத்தாரும் 40 ஆண்டுகளளவும் சீனாய் வனாந்தரத்தில் அலைந்து திரிய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஸோ அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு சிச்சுவேஷன் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ 12 வேவுகாரர்கள் யோசுவாவும் காலேவும் மட்டுமே தேசத்தை கைப்பற்ற முடியும், கர்த்தர் துணை செய்வார் என்றதான ஒரு விசுவாசத்தோடு கானானை வேவு பார்க்க சென்று தேவனை வந்து அந்த ஒரு தேசத்தில் வந்து பார்க்கும்போது
உண்மையிலே தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணதான ஒரு தேசம்தான் அப்படிங்கிறதான ஒரு விஷயத்தை வந்து எப்படி பார்த்துருப்பாங்க அப்படின்னா தன்னுடைய சொந்த கண்களால் பார்த்துருப்பாங்க இல்லையா. ஸோ அப்படின்னா அவர்களோடு கூட சென்றதான மற்ற 10 பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு துர்ச்செய்தியை வந்து ஜனங்களுக்கு அறிவிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கே நேரில் சென்று பார்த்து அங்குள்ள ஐஸ்வர்யத்தையும் வளத்தையும் கண்ணார கண்டு வந்துள்ளீர்கள். அது ஜனங்களுக்கான நிரந்தர வீடாக மாறுவதற்கு சாத்தியம் இருக்கிறது அப்படின்னா இவர்கள் பார்த்து வந்ததான ஒரு விஷயம் உண்மையிலே தேவன் இந்த ஒரு ஆசீர்வாதமான தேசத்தை தான் நமக்கு கொடுக்க போகிறாரு, அதை தான் ஜனங்களுக்கு அறிவித்தாங்க. ஆனால் மாறாக மற்ற 10 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு துர்ச்செய்தியை, அதாவது சபைக்குள்ளேயே அந்த ஒரு ஜனங்களுக்குள்ளேயே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அவிசுவாசத்தை வந்து ஜனங்களுக்குள்ளே அறிவிக்கிறாங்க. ஸோ மற்றவருடைய விசுவாச குறைச்சலால் அவர்களோடு கூட நீங்களும் 40 வருஷமளவும் அந்த தேசத்திற்குள் பிரவேசிக்க கூடாதபடி தடை பண்ணப்படுகிறீர்கள் அப்படின்னா இப்போ யோசுவாவும் காலேபும் அங்கே வந்து விசுவாசித்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நற்செய்தியை சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல குறித்து பார்க்கும்போது மற்றவங்க செய்ததான அந்த ஒரு தவறான ஒரு துர்ச்செய்தி நிமித்தமாக என்ன ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா 40 வருஷமளவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு பேரும் கூட அந்த ஜனங்களோட சுற்றி வராங்க. அப்படின்னா 10 பேருடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாக 40 வருஷமளவு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த ஜனங்களையும் கஷ்டத்துக்குள்ளாக போகிறாங்க. மாறாக இவர்களும் அந்த ஒரு கஷ்ட சூழ்நிலையை வந்து அனுபவிக்கிறாங்க. ஸோ இதிலிருந்து வாசிங்க சிஸ்டர். தேசத்தை வேவு பார்த்து வந்து சாட்சி சொன்னதில் காலேபும் யோசுவாவும் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட்டனர். இந்த உண்மைத்தன்மையும் நற்குணமும் பின்னாட்களில் வாக்களிக்கப்பட்ட தேசத்தில் ஜனங்களுக்கு தலைவனாக இருந்து அவர்களை வழிநடத்த அவருக்கு பேர் உதவியாக இருந்தது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை குறித்து பார்க்கும்போது அவர்கள் அந்த இடத்துல வந்து தேவன் ஒருவேளை அந்த ஒரு சுச்சுவேஷனில் நடத்துகிறாரு அப்படின்னா இவங்க எப்படின்னாலும் யோசிச்சிருக்கலாம் இல்லையா. அவங்க வந்து அன்னைக்கே நான் வந்து சொன்னேன், இதனால தான் வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்தது, அதனால தான் 40 வருஷமளவு நாம் வந்து சுற்றி திரிகிறோம் என்ற ஒரு விஷயத்த மாம்சீக ரீதியாக இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு உண்மை இல்லாதவர்களாக தான் காணப்பட்டிருப்பாங்க. அப்படின்னா கடைசியாக அந்த ஒரு கானான் தேசத்துக்குள்ளாக இவர்களால் தான் போக முடியுது. அப்படின்னா அந்த அவிசுவாசமற்ற ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வழியிலே வந்து அழிந்து போகிறதான ஒரு விஷயத்தை வந்து பார்க்க முடிகிறது. வாசிக்கலாம் சிஸ்டர், மார்க் பண்ண மட்டும் வாசி. நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் காக்க வைக்கப்படலாம். இல்லையேல் வாழ்க்கையின் சிக்கல்களாலும் எதிர்பாராத சம்பவங்களாலும் கூட நாம் காக்க வைக்கப்படலாம். இப்படியாக காரணங்கள் எதுவும் வேண்டுமானாலும் இருக்கட்டுமே, நாம் எப்போதும் மன ரம்மியமாகவும் பொறுமையாகவும் எதிர்வினை ஆற்றுவதே சிறந்ததொரு வழியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு பாடத்திலிருந்து இந்த ஒரு கேரக்டர்லேருந்து நமக்கு என்ன ஒரு விஷயத்தை தேவன் கற்றுத்தர அப்படின்னா நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் காக்கப்படலாம். இல்லேல் வாழ்க்கையில் சிக்கல்களாலும் எதிர்பாராத சம்பவங்களாலும் கூட நாம் காக்கப்படலாம். அப்படின்னா தேவன் ஏன் அந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழலுக்குள்ளாக நம்ம கொண்டு போகிறாரு அப்படின்னா அந்த இடத்துலேருந்து நம்முடைய மன ரம்யம் பொறுமை நாம் என்ன ஒரு விஷயத்தை அந்த சிச்சுவேஷன்லேருந்து எதிர்வினை ஆற்றுகிறோம் அந்த ஒரு விஷயத்துக்குள்ளாக தான் அந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தேவன் கொண்டு போகிறார் என்ற ஒரு விஷயத்தை யோசுவாவும் காலேபும் நன்கு அறிந்திருந்தாங்க. அப்படின்னா மற்ற ஜனங்கள் வந்து தவறான ஒரு அவிசுவாசத்தை பரப்பினதன் மூலமாக நாங்களும் கஷ்டப்படணுமா அப்படின்னு தங்களுடைய கேரக்டரை இவங்க வந்து மிஸ் பண்ணவே இல்லை. அந்த இடத்துல வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னா தன்னுடைய உண்மைத்தன்மை தன்னுடைய பொறுமையை வந்து அந்த இடத்துல வந்து நிலைநாட்டுறதை வந்து பார்க்க முடிகிறது. தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். மற்றவர்கள் செய்த தவறுக்காக தானும் வனாந்தரத்திற்கு திரும்பி செல்ல வேண்டியிருந்த சூழலில் யோசுவா மிகுந்த பொறுமையுடையவராய் காணப்பட்டிருக்க வேண்டும்.
அவர் முறுமுறுக்கவில்லை. எந்த கேள்வியும் கேட்காமல் தேவனுடைய சித்தத்தை முழு மனதாக ஏற்றுக்கொண்டார். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் அவர்கள் 2 பேருமே என்ன ஒரு விஷயத்தை சிந்தித்தாங்க அப்படின்னா, தேவன் இந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கொண்டு போகிறாரு, தேவன் தான் இந்த ஒரு சுச்சுவேஷனை இந்த ஜனங்களோடு கூட 40 வருஷம் கஷ்டப்பட வேண்டும் என்கிறதான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தேவன் தான் கொண்டு போகிறாரு என்ற ஒரு விசுவாசத்துக்குள்ளாக வந்ததுனால தான் அவர்களால் தன்னுடைய குணாதிசயத்தை தேவன் விரும்புகிற வண்ணமாக வெளிப்படுத்த முடிந்தது என்ற ஒரு விஷயத்தை கூட பார்க்குறோம். ஸோ தொடர்ந்து பார்க்கும்போது மற்றவர்கள் செய்யும் ஏதோ ஒரு செயல் நிமித்தமாக நாம் ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்படுகிறோமா, அது மோசமான சூழ்நிலையாக இருக்கும் பட்சத்தில் நாம் எவ்வாறு எதிர்வினையாற்றுகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம புது சிருஷ்டியாக நாம் இருக்கிறோம். ஸோ அப்படின்னா ஒருவேளை நம்முடைய வீட்டிலையா இருக்கலாம், இல்லைண்டா நம்முடைய சபையிலையா இருக்கலாம், நம்மளுடைய வேலை செய்கிற இடத்துலையா இருக்கலாம். ஒருவேளை அது மோசமான சூழ்நிலையாக இருக்கும் பட்சத்தில் நாம் எவ்வாறு எதிர்வினையாற்றுகிறோம் அப்படின்னா, தேவன் ஒரு சூழ்நிலைக்குள்ளாக ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளாக கொண்டு போகிறார் அப்படின்னா நம்முடைய கேரக்டர் அந்த இடத்துல எப்படி வெளிப்படுது, அந்த ஒரு விஷயத்தை தான் தேவன் பார்க்கிறார். ஸோ வாசிங்க சிஸ்டர். ஒரு அனுபவம் விரும்பத்தக்கதாக இருக்கும்போது ஒருபுறம் நாம் இயல்பாகவே எரிச்சலையும் கோபத்தையும் வெளிப்படுத்த வாய்ப்புள்ளது. விரும்பத்தகாததாக இருக்கும்போது ஒருபுறம் நாம் இயல்பாகவே எரிச்சலையும் கோபத்தையும் வெளிப்படுத்த வாய்ப்புள்ளது. அல்லது அந்த அனுபவத்தை தேவன் மீதுள்ள நமது நம்பிக்கையையும் தைரியத்தையும் வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ஒரு புது சிருஷ்டியாக அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் இந்த ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கொள்ளாங்க அப்படின்னா, ஸோ இது தேவன் தந்ததான ஒரு அனுபவம் தான். ஸோ தேவன் இந்த ஒரு விஷயத்தை தான் புது சிருஷ்டியாக அழைக்கப்பட்ட நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் என்கிறதான ஒரு விஷயம் அவர்களுக்கு இருதயத்துக்குள்ளாக இருந்து அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, இந்த ஒரு சுச்சுவேஷனை குறித்து கோபமோ எரிச்சலோ பட மாட்டாங்க. அப்படின்னா நம்முடைய வீடுகளிலே இருக்கலாம், இல்லைண்டா நாம் சபையிலையா இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம். ஒருவேளை ஏதோ ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளாக ஏதோ நமக்கு சாதகமற்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து செல்லும்போது நாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, தேவன் இந்த அனுபவத்தை ஏன் நமக்கு தராரு, நாம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஏன் தேவன் இப்படி வழிநடத்துகிறாரு, தவறாக வழிநடத்துகிறாரா என்ற ஒரு அவிசுவாசத்துக்குள்ளாக போகாமல், எப்படி யோசுவாவும் காலேபும் அந்த 40 வருஷம், 1 நாள் 2 நாள் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 40 வருஷமாக அந்த ஜனங்களோடு இசைவாகவே நடந்து செல்வதை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ தொடர்ந்து பார்க்கும்போது வாசிங்க சிஸ்டர். சில சமயங்களில் ஏதோ ஒன்று நடக்க வேண்டும் என்பதற்காக நாம் அதிகமாக கவலைப்படுவோம். இருப்பினும் உடனடியாக முடிவுகள் அடையப்பட வேண்டும் என்று ஒற்றை காலில் நிற்காமல் கர்த்தருடைய நேரத்திற்காக காத்திருப்பது விசுவாசத்தின் ஒரு பகுதியாக காணப்படுகிறது. ஸோ சில சிச்சுவேஷனில் நாம் எப்படி செயல்படக்கூடாது அப்படின்னா, தவறான ஒரு விஷயத்தை தேவன் அனுமதிக்கிறாரு, தவறான ஒரு விஷயத்தை சபைக்குள்ளே வருது அப்படின்னு நம்முடைய மாம்ச ரீதியாக நாம் ஒரு யோசிப்போம் அப்படின்னா, நாம் என்ன பண்ணிகிட்ருக்கிறோம் அப்படின்னா தேவனுடைய தெய்வீக திட்டத்திற்கு நேராக தடை பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். உதாரணத்துக்கு நாம் முதல்ல பார்த்ததான கேரக்டர் யோனா. அந்த இடத்துல தூர இருந்து பார்க்கும்போது யோனாவுக்கு அந்த ஜனங்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, தேவன் பாவியான ஜனங்களிடத்தில் என்னை ஏன் அனுப்பணும் அப்படின்னா, இது தேவ திட்டம் இல்லை என்கிறதான ஒரு விஷயத்த மாம்ச ரீதியாக யோனா யோசிச்சிருப்பார். அதனால் அவருக்கு தேவ திட்டத்தை அவரால் புரிந்து கொள்ள முடியல. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது தேவனுடைய கால அட்டவணைக்கு நம்மை அர்ப்பணிப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு வழங்கும். ஸோ அப்படின்னா தேவன் ஒரு விஷயத்தை வீடுகள்லையா இருக்கட்டும், சபையிலையா இருக்கட்டும், வேலை இடத்துல இருக்கட்டும், அந்த ஒரு சிச்சுவேஷன்லேருந்து கடந்து நம்முடைய கேரக்டர் வளர்றதான் தேவன் விரும்புகிறாரே தவிர, அந்த இடத்துலேருந்து நம்முடைய சுயத்தை, நம்முடைய மாம்ச சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒற்றை காலில் ஒருபோதும் நிற்கக்கூடாது. அதாவது கர்த்தருடைய நேரத்திற்காக காத்திருப்பது விசுவாசத்தின் ஒரு பகுதியாக காணப்படுகிறது. அப்படின்னா
ஒருவேளை அந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து சகிக்கிற ஒரு விஷயத்தை தான் தேவன் அந்த இடத்துல எதிர்பார்க்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை குறித்து அப்போஸ்தலர் பவுல் யாக்கோபுக்கு எழுதும்போது வாசிக்கலாம். யாக்கோபு 4:13 இந்த வாசி. யாக்கோபு 4:13 முதல், மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்சம் காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையைப் போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னினதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஒருவேளை மாம்ச ரீதியாக நாம் முடிவு எடுப்போம் அப்படின்னா நாளைக்கு என்ன நடக்குது என்கிறதான ஒரு விஷயம் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவேளை நம்முடைய மாம்சத்தின் மூலமாக செயல்படும் அப்படின்னா கண்டிப்பாக நாம் கூட அந்த 10 பேர் கொண்டு வந்ததான ஒரு துர்ச்செய்தியை தான் பரப்பக்கூடியதான ஒரு விஷயத்துக்குள்ளாக போகும். மாறாக ஒரு புது சிருஷ்டி எப்படியாக யோசிக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலும் நிறைவேறாத எதிர்பார்ப்புகள் நிமித்தமாகவே எரிச்சலும் கோபமும் ஏற்படுகின்றன. ஸோ புது சிருஷ்டியாக அழைக்கப்பட்ட நமக்கு என்ன அங்கே ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, யோசுவாவும் காலேபும் நல்ல செய்தியை தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 10 பேர் சொன்னதான அந்த ஒரு விஷயத்தை தான் ஒட்டுமொத்த ஜனங்களும் அங்கே வந்து நடத்தினாங்க. அப்படின்னா நமக்கு ஒருவேளை எப்படி தானே விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா, நிறைவேறாத எதிர்பார்ப்புகள் நிமித்தமாகவே எரிச்சலும் கோபமும் ஏற்படுகின்றன. அப்படின்னா நாம் நினைக்கிறது நடக்கலை அப்படின்னா நாம் அந்த இடத்துல நம்முடைய கேரக்டர் எப்படி வெளிப்படுது அப்படின்னா கோபமும் எரிச்சலுமாக. ஸோ எதிர்பார்ப்புகளை கட்டுக்குள் வைக்க பழகி கொண்டோமே ஆனால் நாம் மாம்சத்தின் பிரகாரமாக எதிர்வினையாற்றுவதை படிப்படியாக குறைத்து கொண்டு ஆவிக்குரிய நிதானத்தோடு எதிர்வினையாற்ற ஆரம்பித்து விடுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்முடைய எதிர்பார்ப்புகள் ஒன்றாக இருக்கும், ஆனால் தேவனுடைய சிந்தை தேவனுடைய வழிநடத்துதல் ஒன்றாக இருக்கும். அப்படின்னா தேவனுடைய வழிநடத்துதல் என்ன அப்படிங்கிறதான ஒரு விஷயத்த நாம் மனப்பூர்வமாக தேவனுக்கே விட்டு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய மாம்ச சிந்தையை ஒருபோதும் அந்த இடத்துல வந்து நாம் வந்து நிறைவேற்றுவர்களாக காணப்பட மாட்டோம். ஸோ காரியங்கள் நமது விருப்பப்படி நடைபெறாத போது நமது விரலை மற்றவர்கள் பக்கம் நீட்டி அவர்கள் மேல் பழி சுமத்தவும் குறை கூறவுமே மனசு துடிக்கும். ஸோ அப்படின்னா சில நேரங்களில் நாம் யோசிக்கிறதான விஷயங்கள், நாம் சொல்கிறதான காரியங்கள் நடக்கலை அப்படின்னா நாம் கூட என்ன ஒரு விஷயத்த செய்வோம் அப்படின்னா மற்றவர்களை குறை கூறுற பழி சுமத்துறதான ஒரு விஷயத்த நாம் கூட பண்ண வாய்ப்பு இருக்கிறது என்கிறதான ஒரு விஷயத்தை கூட பார்க்குறோம். ஸோ தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். பழி சுமத்துவதினாலோ குறை கூறுவதினாலோ முறுமுறுப்பதினாலோ யாருக்கும் எந்த பயனும் இல்லை. அன்பானவர்களே, அதற்கு பதிலாக நாம் நடப்பட்ட இடத்தில் நம்மால் முடிந்த சரியான காரியங்களை சிறப்பாக செய்யவே நாம் முயற்சிக்க வேண்டும். ஸோ ஒரு புது சிருஷ்டியாக அழைக்கப்பட்ட நமக்கு எந்த ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளாக தேவன் வைக்கிறாரோ அப்படின்னா சில நேரங்களில் நாம் நினைக்கிறத நடக்காமல் இருக்கலாம். நம்முடைய உண்மைத்தன்மை வந்து பொய்யாக கூட போகல இல்லையா? யோசுவாவும் காலேபும் சொன்னதான ஒரு காரியம் உண்மையான ஒரு விஷயம். அந்த இடத்துல வந்து மற்ற ஜனங்கள் மத்தியில் அது எப்படி இருந்ததுன்னா அவர்கள் 2 பேர் சொன்னதான அந்த ஒரு விஷயம் அவர்களுக்கு சரியாக படலை. அப்படின்னா அவர்கள் எப்படி பார்த்தாங்க அப்படின்னா தன்னுடைய மாம்சீக கண்களால் பார்த்தாங்க. மாம்சீக கண்களால் பார்த்ததுனால தான் அவர்களால் வந்து அந்த ஜனங்களாலேயே கானானுக்குள்ளேயே பிரவேசிக்க முடியலை. ஸோ அப்படின்னா யோசுவாவும் காலேபும் அந்த ஒரு சம்பவத்தை எப்படி பார்த்தாங்க அப்படின்னா தேவன் இந்த ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளாக கொண்டு போகிறார் அப்படின்னு பார்த்தாரு. ஸோ புது சிருஷ்டியாக அழைக்கப்பட்ட நாம் கூட எப்படி நாம் யோசிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது தேவன் நம்மை எங்கு நாட்டியுள்ளாரோ அங்கே தானே நாம் வளரவும் மலரவும் வேண்டும். ஸோ நாம் இருக்கிற இடத்துல தான் நாம் வளரும், இருக்கிற இடத்துல தான் கனி கொடுக்க வேண்டும். அப்படின்னா இந்த சிச்சுவேஷனில் தேவன் வைத்திருக்கிறது தவறு, இந்த சிச்சுவேஷன் வந்து எனக்கு நேரிட்டிருக்கவே கூடாது அப்படின்னு நம்முடைய மாம்ச சிந்தையில் ஒரு வேளை யோசிப்போம் அப்படின்னா
இக்கரைக்கு அக்கறை பச்சையாக இருக்கிறதென்று அக்கறைக்கு நம்மை நகர்த்தி கொண்டு போகுமாறு தேவனுடன் நாம் பிடிவாதம் பிடிக்க முயலக்கூடாது. அப்படின்னா தேவனிடத்திலே இந்த ஒரு விஷயம் தவறாக இருக்குது அப்படின்னு பிடிவாதமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை கூட இதை பார்க்குறோம். ஸோ கடைசியாக பார்க்கும்போது தேவனுடைய கால அட்டவணை, தேவன் ஒரு விஷயத்தை செயலாற்ற வர்றார் அப்படின்னா, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நிறைவேற்ற அப்படின்னா தேவன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலத்தை வைத்திருப்பார் இல்லையா? ஸோ யோசுவாவின் வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன பாடங்களை கற்றுக்கொள்ளலாம்? 40 ஆண்டு காலமளவும் அவர் பொறுமையோடு இருந்தார் என்பதே ஒரு வியந்து பார்க்கும் விஷயமாக இருக்கிறது. ஸோ அப்படின்னா புது சிஷ்யாக அழைக்கப்பட்ட நமக்கு ஒருவேளை நாம் இருக்கிற இடம் மோசமாக இருக்குது, இல்லைன்னா நான் இந்த சபையில் இருக்கிறதுனால என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளரவே இல்லை, எனக்கு சரியான ஆகாரமே கிடைக்கல அப்படின்னு ஒருத்தர் யோசிப்பார் அப்படின்னா கண்டிப்பாக நாம் தேவனுடைய திட்டத்திற்கு எதிராக இருக்கிறோம். அப்படின்னா சில நேரங்களில் நாம் இருக்கிறதான சிச்சுவேஷன், நாம் இருக்கிறதான ஒரு இடம் பார்க்கும்போது புது சிருஷ்டியை தேவன் எங்கே வைப்பார் அப்படின்னா வளருவதற்கு, புது சிருஷ்டி வளருவதற்கு எந்த இடம் தேவனுக்கு தேவையோ அந்த இடத்துல தான் வைப்பார் தவிர ஒரு ஆசீர்வாதமான ஒரு சூழலுக்குள்ளாக வைத்தால் கண்டிப்பாக புது சிருஷ்டியால் தேவன் விரும்புகிறதான ஒரு குணாதிசயத்துக்குள்ளாக கண்டிப்பாக வளர முடியாது. ஸோ அதை குறித்து பார்க்கும்போது தேவனுடைய திட்டத்தின்படி நாம் சற்று காத்திருக்க வேண்டும் என்னும் சூழ்நிலைகளின் போது நாம் பொறுமையை காக்கிறோமா? ஸோ அப்படின்னா ஏதோ சில இடையூறு அனுமதிக்கப்படும் போது நாம் எரிச்சலும் சீற்றமும் அடைகிறோமா? அப்படின்னா சில நேரங்களில் பார்க்கும்போது தேவனுடைய திட்டம் இதுதான் அப்படின்னு தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நமக்கு நம்முடைய மாம்ச சிந்தையை குறித்து பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னா தவறாக நடக்கிறது மாதிரியே நமக்கு காணப்படும். ஸோ அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு பாடத்தின் மூலமாக நாம் என்ன ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டோம்னு பார்க்கும்போது, வாசிங்க சிஸ்டர், இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணிவிட்டு. ரூத், எஸ்தர், யோனா, யோசேப்பு, பவுல் மற்றும் யோசுவா என்பவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்த்த வரையில் நமது விசுவாசத்தையும் அர்ப்பணிப்பையும் நமது பரம பிதாவின் பேரில் வைப்பதே மிக முக்கியமான காரியம் என்று நினைவூட்டப்படுகிறோம். நம்மால் இயன்ற வழிகளிலெல்லாம் பிறருக்கு உதவி செய்வதை தடை பண்ணும் படிக்கு நாம் இருமாப்பு தலைக்கணம் மிக்கவர்களாக இருக்கக்கூடாது. சில சமயங்களில் நமது சுயத்தை நஷ்டப்படுத்தியே சரியானதை செய்ய வேண்டி இருக்கும். அதாவது நமது சுயத்தை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். அதற்கென்று நமது வாழ்க்கையே முடிந்து போய்விட்டது என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. ஸோ அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு கேரக்டருக்குள்ளாக நம்ம கடைசியாக பார்த்த இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க தன்னுடைய கேரக்டரை அங்கே இழக்கவே இல்லை. என்ன அப்படின்னா, நம்மால் இயன்ற வழிகளெல்லாம் பிறருக்கு உதவி செய்வதை தடை பண்ணும்படிக்கு நாம் இருமாப்பு தலைக்கணம் மிக்கவர்களாக இருக்கக்கூடாது. ஸோ அப்படின்னா யோசுவாவும் காலேபும் நம்ம பார்த்ததான 6 குணலட்சணங்களே யோனாவை தவிர மற்ற எல்லாருமே தேவன் எந்த இடத்துல வைத்தாரோ அந்த இடத்துல தங்களுடைய கேரக்டரை வெளிப்படுத்தினாங்க. ஸோ முதல்ல பார்க்கும்போது ரூத் அவருடைய கேரக்டரை எப்படி வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு பார்க்கும்போது, தன்னுடைய மாமியாரையோ இல்லைன்னா இறந்து போனதான தன்னுடைய புருஷரையோ அந்த இடத்துல முறுமுறுக்கவே இல்லை. அவங்க எப்படி செயல்பட்டாங்க அப்படின்னா, தேவன் இந்த ஒரு தேவனுடைய வார்த்தைகளை நகோமி மூலமாக அவங்க அறிந்திருப்பாங்க. ஸோ நகோமி சொன்னதான ஒரு வார்த்தை அவங்க இருதயத்தில் இருந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, தொடர்ந்து அவர்களால் பயணிக்க முடிகிறது. உண்மையாக போவாசை மணவாட்டியாக அவங்க மாற்றுறாங்க. ஸோ போவாசுக்கு மணவாட்டியாக மாறுறாங்க. ஸோ அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர்களே, ரூத்துடைய பாடத்தை குறித்து வாழ்க்கை குறித்து பார்க்கும்போது இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை கூட ஒருவேளை இந்த சத்தியத்துக்குள்ளாக நம்ம கடந்து வந்த அந்த ஒரு பாதைக்குள்ளாக கொஞ்சம் பாதி பிரயாணப்பட்டு வந்திருப்போம். ஸோ பாதி பிரயாணப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வீடு, சொத்து, இல்லைன்னா நம்முடைய கூட பிறப்புகளாக இருக்கலாம், மனைவி, பிள்ளைகளாக இருக்கலாம், ஒருவேளை ஒரு மரண சம்பவம் கூட
நடக்கும்போது நாம் எப்படி யோசிக்கிறோம், அந்த ஒரு நிலைமையிலே நம்முடைய கேரக்டர் எப்படி செயல்பட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை ரூத்தின் சரித்திரத்தின் மூலமாக பார்த்தோம். ஸோ இரண்டாவதாக குறித்து பார்க்கும்போது எஸ்தர். ஸோ அவர்களை குறித்து பார்க்கும்போது அவர்கள் இருந்ததான அந்த ஒரு இடம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. ஆனால் தன்னுடைய சொந்த ஜனங்கள் அழிவுக்குள்ளாக போகிறத அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, தன்னுடைய ஜீவனே பாராமல் தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு வைராக்கியமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு புறஜாதி ராஜாவிடத்திலே தன்னுடைய உயிரையும் தியாகமாக பணையம் வைத்து அங்கே மன்றாடுகிறதை பார்க்க முடிகிறது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை குறித்து பார்க்கும்போது புது சிஷ்யாக அழைக்கப்பட்ட நாம் நம்மோடு கூட பயணிக்கிறதான ஜனங்கள் ஒரு வேளை ஆசீர்வாதமாக இருக்கலாம், இல்லைன்னா அநேக விஷயங்களில் அவங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தேவையோடு இருக்கும்போது நாம் எப்படி செயல்படுகிறோம் என்ற ஒரு விஷயத்தை குறித்து எஸ்தர் என்கிறதான ஒரு கேரக்டர் மூலமாக பார்த்தோம். ஸோ இருக்கக்கூடாத ஒரு விஷயம் யார் அப்படின்னு பார்க்கும்போது யோனாவினுடைய கேரக்டர். ஸோ என்ன அப்படின்னா, சில நேரங்களில் தேவன் எந்த இடத்துல அனுப்ப விரும்புகிறாரு, எந்த இடத்துல சத்தியத்தை சொல்ல விரும்புகிறாரோ அந்த இடத்துல சொல்லாமல் நாம் எப்படி யோசிப்போம் அப்படின்னா, நம்முடைய மாம்ச சிந்தையின் மூலமாக நம்முடைய மாம்சத்தை முதலாவதாக வைக்கும்போது நாம் கூட எப்படி செயல்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, யோனாவை போல செயல்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனை ஒட்டுமொத்த ஜனங்களுக்கு நாம் பாவியாக இருக்கும்போது இந்த ஒரு பூமியில் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு ரட்சித்தார். அந்த ஒரு விஷயம் நம்முடைய இதயத்துக்குள்ளாக இருந்தால் மட்டும்தான் ஒரு வேளை பாவியாக இருக்கிற ஜனங்களுக்கு நம்மாலையும் சத்தியத்தை சொல்ல நம்முடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளும். ஸோ அடுத்ததாக பார்க்கும்போது யோசேப்புடைய கேரக்டர். ஸோ யோசேப்புடைய கேரக்டரில் கூட அவர் கடந்து வந்ததான அந்த ஒரு பாதை, அந்த ஒரு சிச்சுவேஷனை குறித்து பார்க்கும்போது அந்த இடத்துல தன்னுடைய சுயத்தை வெளிப்படுத்த அநேக நேரங்கள் சந்தர்ப்பங்கள் அவருக்கு வந்திருக்கும். ஆனால் என்ன பண்ணார் அப்படின்னா, தேவன் தான் இந்த ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளாக கொண்டு போகிறாரு. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை தேவன் என் மூலமாக செய்ய விரும்புகிறாரு என்ற ஒரு சிந்தை அவருக்குள்ளாக இருந்ததுனால தான் பிற்பாடு அந்த கானாலிலே அந்த ஒரு கொடிய பஞ்சம் வந்தபோது யோசேப்பின் நிமித்தமாக தான் அந்த ஜனங்கள் போஷிக்கப்பட்டார்கள். இதை தான் புது சிஷ்யாக அழைக்கப்பட்ட நாம் கூட ஒருவேளை கஷ்டமான ஒரு சூழலுக்குள்ளாக போகும்போது நாம் யோசேப்பு போல இருக்க வேண்டும். அப்படின்னா எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா, அந்த ஒரு அதிகாரம் கைக்கு வந்த உடனே அவர் எப்படி மாறவில்லை அப்படின்னா, ஒரு தலைக்கணத்தோடு அந்த ஒரு அதிகார துஷ்பிரயோகம் அவருக்குள்ளாக இல்லை என்ற ஒரு விஷயத்தை குறித்து பார்க்கணும். ஸோ அடுத்ததாக அப்போஸ்தலர் பவுல் கூட தான் இருந்த அந்த ஒரு நிலைமை அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவருடைய கண்கள் திறக்கப்பட்ட போது மேசியா யார் என்கிறதான ஒரு விஷயம் அவருக்கு எப்போ தெளிவாகுதோ அடுத்த நிமிஷமே என்ன பண்ணுற அப்படின்னா, நான் இவ்வளோ நாள் செய்து கொண்டு வந்தது தவறு, சபையை தான் துன்பப்படுத்தினேன் அப்படிங்கிற அந்த விஷயம் அவருக்கு தெளிவான உடனே என்ன பண்ணுறார் அப்படின்னா, உடனே மனம் திரும்பி அந்த சகோதரோடு இணைந்து ஊழியம் செய்வதை பார்க்க முடிகிறது. ஸோ அப்படின்னா அவர் ஒரு கஷ்டமான அந்த ஒரு சூழ்நிலை தான். அப்படின்னா இந்த ஒரு விஷயங்கள் நம்மளால் முடியுமா, நம்மளால் இந்த ஒரு காரியத்தை செய்ய முடியுமா அப்படின்னா, தேவன் பரிசுத்த ஆவியை கொடுப்பார் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய மனநிலைமையும் மாறும் என்றுதான் ஒரு விஷயத்தை குறித்து பார்க்கணும். ஸோ கடைசியாக யோசுவாவும் காலேபும் அவர்கள் ஒரு நல்ல செய்தியை அந்த ஒரு ஜனங்களிடத்திலே கொண்டு வராங்க. ஆனால் அவர்களுடைய வார்த்தை அவங்க எடுபடாமல் போகிறது. அவருடைய வார்த்தைக்கு விலை இல்லாமல் போய் 40 வருஷமளவும் கஷ்டப்படும்போது அந்த இடத்துல எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, பொறுமையாக இருந்து தேவன் தான் இந்த ஒரு விஷயத்தை அனுமதிக்கிறார் என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் அவர்கள் 2 பேரும் அந்த இடத்துல தன்னுடைய குணாதிசயத்தை பொறுமையாக இருந்து அங்கேருந்து வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ அப்படி வெளிப்படுத்தினால்தான் அன்புக்குரிய சகோதரர்களே, கானானுக்குள்ளாக பிரவேசித்தவர்கள் யோசுவாவும் காலேபும் அந்த இடத்துல தேவனுடைய அந்த ஒரு வாக்குத்தத்தத்தை அடைகிறாங்க.
ஸோ அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு பாடத்தின் மூலமாக நமக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம பார்த்ததான எல்லா கேரக்டர்லேயுமே நல்ல விஷயங்களே தேவன் தந்திருப்பார். அந்த நல்ல விஷயங்களை நாம் எப்படி அந்த ஒரு கேரக்டரை வெளிப்படுத்துகிறோம், நாம் எப்படி புது சிருஷ்டியாக இருந்த அந்த ஒரு விஷயத்தை செயல்படுத்துகிறோம் என்கிறதான ஒரு விஷயத்தை தேவன் இந்த நாளிலே நமக்கு கற்று தந்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை தேவன் இந்த நாளிலே நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்மை அப்பியாசித்து அதன்படி ஜீவிக்க தேவன் தாமே கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்ட யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். இந்த ஒரு ஆராதனைக்கு இறுதியாக பாடல் புத்தகத்தில் 82வது பாடலை சபையாரம் சேர்ந்து பாடுவோம். இறுதியாக அன்பு சகோதரர் கமலஹாசன் வந்து ஜெபித்து முடித்து வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். லேசான காரியம் எதுவும் லேசான காரியம், பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம், மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவதும் லேசான காரியம், மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவதும் லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். பெருமழை பெய்தும் பேழையை காப்பது லேசான காரியம், பெருமழை பெய்தும் பேழையை காப்பது லேசான காரியம், பெருங்கடல் பிளந்து பாதையை வகுப்பதும் லேசான காரியம், பெருங்கடல் பிளந்து பாதையை வகுப்பதும் லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். கூழாங்கல்லாலே கோலியாத் வீழ்ந்தது லேசான காரியம், கூழாங்கல்லாலே கோலியாத் வீழ்ந்தது லேசான காரியம், ஆழ்கடல் மீனதில் வரி பணம் பெறுவதும் லேசான காரியம், ஆழ்கடல் மீனதில் வரி பணம் பெறுவதும் லேசான காரியம், உமக்கது லேசான காரியம்.
பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். கப்பாறை போலே கடல் மேல் நடப்பது லேசான காரியம், கப்பாறை போலே கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கச்சாடி நீரை கனிரசமாக்குதல் லேசான காரியம், கச்சாடி நீரை கனிரசமாக்குதல் லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். ஜெபிப்போம். மகா இரக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் தயவும் அன்பு நிறைந்த ஒன்றான மெய்தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்தும் தகப்பனே. இந்த ஓய்வு நாள் இந்த காலை வேளையில் நாங்கள் சகோதர சகோதரிகளாக ஒருமித்து கூடி மகா உன்னதமும் மகத்துவம் நிறைந்த தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு பிரஜன் தூண்டும்படியாகவும் எங்களை கூட்டி சேர்த்து உங்களுடைய மகத்துவமுள்ள சத்தியத்தை நம்பிக்கை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாளிலும் கடந்து வந்திருக்க ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் தாமே எங்களை கடந்த ஒரு வார காலமாக பாதுகாத்து பராமரித்து தேவையில் சந்தித்து சத்தியத்தில் வழிநடத்தி தேவனை மகிமைப்படுத்த ஸ்லாக்கியத்தை கொடுத்தமை துதிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தத்தாமே இந்த வருகின்ற வாரத்திலும் இதனுடைய கிருபையும் பிரசன்ன ஆளுகும் எங்கள் ஒவ்வொருவரும் இருந்து வழிநடந்து நாங்கள் செய்கின்ற தொழில் மற்றும் கடந்து செல்கின்ற ஒவ்வொரு இடங்களிலும் இதனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்த கிருபை செய்வீராக. எங்களுக்கு எதிரான சூழ்நிலையில் கடந்து வருகின்ற பொழுதும் தேவன் இதை எங்களுக்கு அனுமதித்திருக்கிறது. இதன் மூலமாக ஒரு தெய்வீக குணலட்சணத்தை எங்களுக்குள் உருவாக்கும்படியாக தேவரின் சித்தம் கொண்டமைக்காக எங்களை மட்டும் நடத்தி வருகின்ற ஒரு அந்த அறிவோடும் உணர்வோடும் நாங்கள் தேவன் எங்களை நடத்தி வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தியாகவும் எந்த விதத்திலும் முறுமுறுப்போ மற்றுமாக கோபப்படுத்தும் சூழ்நிலை உருவாகாமல் தேவன் விரும்புகின்ற குணலட்சணத்தை எங்களுக்கு உருவாக்க கர்த்த கிருபை செய்வீராக. இனிமாய் இந்த கூடுகையில் வர முடியாமல் தடைப்பட்டது என்னுடைய பிள்ளைகளுக்காகவும் செபிக்கின்றோம். சூழ்நிலையில் நன்கு அறிந்திருக்கிற தேவரீர் வருகின்ற நாட்கள் தடைகளை அகற்றி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவர் கிருபை பாராட்டுவீராக. சத்தியத்தை பகிர்ந்து கொடுத்த மகனுக்காகவும் செபிக்கின்றோம். சத்தியத்தை இன்னும் அதிகமாக தியானித்து அது அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக மாற பரிசுத்த தேவன் தம்மை கிருபை செய்வீராக. இந்த ஒரு கூடுகையின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் கிருபையும் பிரசன்னமும் ஆளுகையும் எங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக இருந்து வழிநடத்த கிருபைக்காக துதிக்கிறோம். தொடர்ந்தும் உடைய கிருபையும் பிரசனங்களை ஆளுகை செய்வீராக. தாழ்த்துகிறோம், திருப்பாதம் பணிகிறோம். இயேசுவின் என்பது நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் பரலோக தகப்பனே, ஆமீன். இந்த வாரத்துக்கான நம்முடைய அந்த அன்றின்